ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை புகழ ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஓ ஆண்டவரே, ஒரு துதி உண்டாகுகிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களுடைய நாவுகள் திறக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர், நீர் எங்கள் கனத்திற்கு உரியவராய் இருக்கிறீர். அப்படியே தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, அவரை புகழ ஆரம்பிங்க, அவரை உயர்த்த ஆரம்பிங்க. ராஜாவை நோக்கி உங்களுடைய இருதயம் நோக்கட்டும், ராஜாவை நோக்கி உங்களுடைய முகங்கள் பார்க்கட்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் கைவிடப்பட்டதே இல்லை. ஆகவே இந்த காலை ஆராதனையில தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்க ஆரம்பிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கப்பா. உம்மை புகழ ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். அவரை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை. நம்ம நினைக்கிற நல்ல தகப்பன் அவர். தாவீது தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். யோனத்தான் நிமித்தமாக நான் தயவு செய்வதற்கு யாரும் இருக்கிறாங்களா என்று கேட்டான். அப்பொழுது ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, யோனத்தானுடைய மகன் இருக்கிறான், அவனுக்கு நடக்க முடியாது என்று சொன்னார். அப்பொழுது தாவீது சொன்னான், அவனை என் அண்டையிலே கொண்டு வாங்க. யோனத்தானுடைய மகன் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு எம்மாத்திரம் என்று சொன்ன. இந்த காலை ஆராதனையில தேவன் நம்ம எவ்வளவு அன்பாய் நோக்கி பார்க்கிறார் தெரியுமா? அவன் நம்முடைய வாழ்க்கையை அவன் நினைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? செத்து போன மனுஷனுடைய வாழ்வையும் கூட அவர் மாற்றக்கூடியவர். இந்த காலை ஆராதனையில எல்லாம் முடிந்து போனதை நினைத்து நீங்க வந்திருக்கலாம், எல்லாம் செத்து போயிட்டு நினைத்து நீங்க வந்திருக்கலாம். ஆனால் ஒருவர் இருக்கிறார், ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ராஜா இருக்கிறார். அவர் தாவீதை பார்க்கிலும் பெரியவர், அவர் தாவீதை பார்க்கிலும் உயர்ந்தவர். அவர் உன்னை நினைக்கிறவரா இருக்கிறார், உன்னை நினைவு கூற தேவன் அவர். ஆகவே இந்த ரெண்டு கரங்களை வானத்து நேராக உயர்த்தி அவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே, உம்மை போல யாருண்டு ஆண்டவரே, உம்மை போல நினைக்க ஒருவரும் இல்லை அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ரபஷகரியந்தல முடிந்து போன எங்கள் வாழ்க்கையை நினைக்கிறவரே, செத்து போன எங்களுடைய வாழ்வை மறுபடியுமாய் மாற்றுகிறவரே, உம்மை போல நல்ல தேவன் யாரப்பா இருக்கிறார். Kemudas mesinduwa isiwegune obawage yapata mata karannata vishwasaya obamai maye suni oba pamanai mage diviye upakaraya lesa siluwe oba nomati diviye mage oba pamanai mage diviye upakarya lesa siluwe oba nomati diviye mage vinasami ai samayede. சொல்லுமா, ரெண்டு கரங்களை உயர்த்தி namadini Elohim namadini Adonai namadini Yesuni namadini El Shaddai namadini
මහිමි කලකිරුණු මාව දැකලා ගෙන කඳුළු පිසදමුවේ කරුණෙන් මාව රකිමි අත අල්ලා මාගෙන යන්නේ කලකිරුණු මාව දැකලා ගෙන කඳුළු පිසදමුවේ කරුණෙන් මාව රකිමි අත අල්ලාගෙන යන්නේ එල් ෂඩායි නමදිමි එලෝහිම් නමදිමි අඩෝනායි නමදිමි යේසුනි නමදිමි එල් ෂඩායි නමදිමි එලෝහිම් නමදිමි අඩෝනායි නමදිමි යේසුනි சொல்லுமா எல் ஷடாய் ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் நம்முடைய செத்து போன வாழ்க்கையை இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை மாறும், உன்னுடைய பந்தியினுடைய அளவு மாறும், நீ வீட்டிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார். யோனத்தானுடைய மகனை அவனுடைய வீட்டுக்குள்ளே தாவீது சேர்த்துக் கொண்டார். இந்த காலை ஆராதனையில அவரை ஆராதிக்க உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னையும் சேர்த்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். அவர் உன்னை சேர்த்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ரபா ஷகரி பலா ரபா ஓ ரியந்தலா ரபா ஷோகரி பலா ரபா ஆராதிப்பே எலோஹிம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே இயேசு ஆராதிப்பே எல் ஷடாய் ஆராதிப்பே. அவரை ஆராதனை செய்வோம். உன்னை சேர்த்துக் கொண்ட தேவனை ஆராதனை செய்ய, உன்னை நினைவு கூர்ந்த ஆண்டவரை ஆராதனை செய்ய. ஓ ஹalleluya. அப்படியே வாய்களை திறந்து அப்படியே வாய்களை திறந்து நீங்க ஆராதனை செய்யுங்க. செத்து போன எங்கட வாழ்க்கையை நினைவு கூர்ந்தா, முடங்கி போன எங்கட வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். மறக்கப்பட்டு போன எங்களை அவர் மறுபடியும் நினைவு கூர்ந்திருக்கிறார். எல்லாரும் அவனை மறந்து விட்டார்கள், ஆனால் தாவீது நினைவு கூர்ந்தான். இந்த காலை ஆராதனையில அந்த நாமம் ஒன்றே போதும். உன்னை நினைவு கூறுகிற நாமம் அது, உன்னை தூக்கி எடுக்கிற நாமம் அது, உன்னை கைவிடாத நாமம் அது. அந்த நாமத்தை ஆராதனை செய்யும் பொழுது உன்னுடைய புயல் காற்றுகள் அடங்கி போகும். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், எதிராகிற எல்லா காரியங்கள் மாறி போகும். அந்த நாமத்தை ஆராதனை செய்வோமா? ஓ ராபா ஷாதரி அந்தலரலா ராபா ஹalleluya ராபா ஷேரே பெலாரதலா ராமா ஓரியந்தலூரி அந்தலேரி அலரனா ஷேலோ ராபா ஓ ராபோ கோரோதலோரி மாமா நாதா கராபலா ராபா பரகலா ராபா ரியந்தலா ராமா ஷேலேரி riba karodolo riba hallelujah. சொல்லுமா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் ஆண்டவரே. மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவோம், உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. என்னை உயர்த்தினீங்களே அப்பா, என்னை தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. ரெண்டு கரங்களை வானத்தினராக உயர்த்தி அவரை ஆராதனை செய்வோமா? அவர் ஆராதனைக்கு பாத்திரரான தேவன். We worship you, Lord. We praise your holy name. உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்வோம். பெருங்காற்றும் அடங்கி போக, பெருங்காற்றும் அடங்கி உனக்காக கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் சொல்லுமா, சத்தத்தை உயர்த்தி பெருங்காற்று
இயேசுவின் நாமத்தினால் அவரை ஆராதனை செய்யும் பொழுது நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போக இயேசுவே, உம் நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஜீசஸ் உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும் ஆண்டவரே. மேன்மையடையணும். உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம். பாடுவோம் அல்லேலூயா. நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுமா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. நம்பிக்கையோடு காலை ஆராதனை நேரத்தில் அவரை ஆராதனை செய்யும் பொழுது எல்லா கட்டுகள் உடைகிறது, எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது. சொல்லுமா மறுபடியும், சிறைச்சாலை அடைப்பதில்லை, இயேசுவின் நாமத்தினால சங்கிலிகள் நிரந்தரம். அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நுகங்கள், இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள், இயேசுவின் நாமத்தினால தடைகள் கடைசியாக சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. நம்பிக்கையோடு சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா. ஆராதனை செய்ய இயேசுவே, உம் நாமமே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுமா கடைசியாக, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் மாத்திரமே மகிமைக்குரிய தேவன். எங்கள் துதியெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். Hallelujah, Yahweh, ஹalleluya. நன்றாய் கரங்களை தட்டி அந்த நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துவோம். தேவ கிருபை தேவனுக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් උන්වහන්සේට මහිමය වේවා. நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போக අපි போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලට පිවිසෙන්නට යනවා. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ඔබ සූදානම්ද? ரெடியா? ඔබ සූදානම්ද? உண்மையா ரெடியா? ඔබ අවංකවම සූදානම්ද? தேவனுக்கு மகிமை உண்டாகும். දෙවියන් වහන්සේට මහිමය වේවා. வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலேஷன் හෙළිදරව්ව පොතේ
22வது அதிகாரம், கடைசி அதிகாரம், லாஸ்ட் சாப்டர் இன் த பைபிள், கடைசி அதிகாரம். 22 වන පරිච්ඡේදයේ බයිබලයේ අවසාන පරිච්ඡේදය 7வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட். 7 වන පදේ අපි ප්‍රථමයෙන් කියවන්ට අසමු. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். මෙන්න මම கர்த்தராகிய ඉක්මනින් නෙමෙයි. ஒரு நிமிஷம் brother, முடிச்ச உடனே சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා මෙන්න මම ඉක්මනින් එන්නෙමි. அந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால், அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ள வேண்டும். கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். උන්වහන්සේගේ පැමිණීමට අපි සූදානම් වෙන්න ඕනේ නම් පැමිණීමේදී අපි අරගන්ට ලැබෙන්න ඕන මෙතේ තිබෙනා වූ අනාගත වාක්‍ය අපි අන සියලම පිළිපදින්න ඕනේ. එසේ අන පිළිපදින්නා භාග්‍යවන්තයෙක් කිය. இரண்டாவது வசனம் அதே 22வது அதிகாரத்திலே 12வது வசனம். ඒ 22 වන පරිච්ඡේදයේම 12 වන පදය. வாசிக்க கேட்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இரண்டாவது முறை சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවනි වතාවදිත් කියනවා මෙන්න මම ඉක්මනින් එමි. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் நான் கொண்டு வருகிறேன். இடைய வருகையில் எடுத்துட்டு வருகிறேன். இயேசுவின் இரண்டாவது வருகை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. එකිනෙකාට තම තමන්ගේ ක්‍රියානුව විපාක දීම මා සතු ඇති කියලා උන්වහන්සේ කියන උන්වහන්සේගේ පැමිණීමේදී උන්වහන්සේ අපගේ විපාකයන් රැගෙන එනවා. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22ல ඒ හෙළිදරව්ව පොතේම 22 වන පරිච්ඡේදයේ 19வது வசனம் 20வது வசனம். 19 සහ 20 පදයන්. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். மூன்றாவது தடவையும் இயேசு சொல்லுகிறார், තුන්වෙනි වතාවදිත් යේසුස් වහන්සේ පවසනවා இதோ சீக்கிரமாய் வருகிறேன். මෙන්න ඉක්මනින් එන්නෙමි. வேதத்தில் 1189 அதிகாரங்கள் இருந்தாலும் சில இடங்கள்ல இயேசுவின் இரண்டாவது வருகை குறித்த சில வசனங்கள் இருந்தாலும் இந்த அதிகாரத்தில் மாத்திரம்தான் 3 தடவைகள் இயேசு வருகிறேன் 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 என்று சொல்லுகிறார். බයිබලයේ පරිච්ඡේදන 1189ක් තිබුණත් බොහෝ තැන්වලදී උන්වහන්සේගේ දෙවෙනීම ගැන සඳහන් වෙලා තිබුණත් මේ 22 වන පරිච්ඡේදයේ පමණයි මෙන්න ඉක්මනින් එමි එමි කියලා 3 වතාවක් සඳහන් කර තිබෙන්නේ. இயேசுடைய வருகையை 3ஆக நாம் பிரிக்கலாம். යේසුස් වහන්සේගේ ඊම 3 ආකාරයකින් අපිට කොටස් කරන්නට පුළුවන්. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக முடிந்து விட்டது. පළමුව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පළවෙනි ඊම මීට වසර 2000කට කලින් එය පූර්ණ වුණා. இனி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை அவர் வருவார் என்று நாம் எல்லாரும் காத்திருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීම උන්වහන්සේ නැවත පැමිණෙනවා කියන බලාපොරොත්තුවෙන් අපි බලා සිටිනවා. சிலர் இதை ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். සමහරව එය රහසිගත ඊම කියලා සඳහන් කරනවා. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துடைய மூன்றாவது வருகை ஒன்றும் இருக்கிறது. දෙවනු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ තුන්වෙනි ඊමකුත් තිබෙනවා. இயேசுவின் முதலாவது வருகை எதற்காக, எங்கே, எப்படி நடந்தது? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පළවෙනි ඊම කුමක් සඳහාද, කොහේද, කෙසේද සිදු වුණේ? இதற்கும் இரண்டாவது வருகைக்கும் உள்ள தொடர்புகள் ඒ என்ன? පළවෙනි ඊමටත් දෙවෙනි ඊමත් අතර තිබෙන සම්බන්ධතාවය කුමක්ද? இரண்டாவது வருகைக்கும் மூன்றாவது வருகைக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? දෙවෙනි ඊමත් තුන්වෙනි ඊමත් අතර තිබෙන සම්බන්ධය කුමක්ද? இந்த வருகையிலே இயேசு என்ன செய்ய போகிறார்? මේ පැමිණීමේදී යේසුස් වහන්සේ කුමක්ද කරන්නට தேவ යන්නේ? மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? දේව ජනතාවන අප කුමක්ද කළ යුත්තේ? எப்படி இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். කෙසේද යේසුස් වහන්සේගේ පැමිණීමට අපව සූදානම් කරගත්ත යුත්තේ කියලා මා කෙටියෙන් ඔබට කියන්නට කැමතියි. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக මීට වසර 2000කට කලින් பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். බෙත්ලෙහෙම් නුවර යේසුස් වහන්සේ උපත ලැබුවා. நாசரேத்துரிலே இயேசு வளர்ந்தார். නාසරෙත් නුවර යේසුස් වහන්සේ හැදී கலிலேயாவை மையமாக வைத்து அவர் ஊழியங்களை செய்தார். ගලීලය කේන්ද්‍ර කරගෙන උන්වහන්සේ සේවාවන් කළා. எருசலேமிலே வெளியிலே கல்வாரியிலே சிலுவையில் அறையப்பட்டார். යෙරුසලමේ
මේ ප්‍රසිද්ධිය උන්වහන්සේ කල්වාරි කුරුසිය ඇනගසනු ලැබුවා. அடக்கம் பண்ணப்பட்டார், උන්වහන්සේ භූමදානය කරනු உயிர்த்தெழுந்தார், ලැබුවා. උත්ථාන කරනු ලැබුවා. பரத்திற்கு ஏறி சென்றார், ස්වර්ගස්ථ වුණා. பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். පියව් දෙවියන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ වාඩි වුණා. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. දැන් වසර 2000ක පමණ කාලයක් වෙනවා. எதற்காக இயேசு வந்தார்? ඇයි කුමක් උදෙසාද යේසුස් වහන්සේ පැමිණියේ? யாருக்காக இயேசு வந்தார்? කවුරු උදෙසාද උන්වහන්සේ පැමිණියේ? 1 தீமோத்தேயு 1 තිමෝති 1வது அதிகாரம் පළවන පරිච්ඡේදයේ 15வது வசனம் இவ்விதமாக அவருடைய வருகையின் நோக்கத்தை சொல்லுகிறது. 1:15 මෙසේ උන්වහන්සේගේ ඊමේ අරමුණ සඳහන් කරනවා. வாசிக்க கேட்போம். අපි කියවන්ට අසමු. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். පෞකාරයන් ගලවන්ට ක්‍රිස්තුස් ජේසුස් වහන්සේ ලෝකයට වැඩියසේක. இயேசு வந்த இந்த பிரதானமான நோக்கத்தை நான் அறிந்திருக்கிறேனா? යේසුස් වහන්සේගේ පැමිණීමෙන් මේ ප්‍රධාන අරමුණ මා දැන நான் සිටිනවාද? விளங்கி இருக்கிறேனா? මා එය තේරුම් අරගෙන நான் සිටිනවාද? ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? මා එය පිළි අරගෙන සිටිනවාද? பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார் என்றால் පෞකාරයන් ගලවන්නව පිණිස යේසුස් වහන්සේ ආවා කියන එක அந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேனா? එසේනම් ඒ ගැලවීම අප ලබාගෙන තිබෙනවාද? இயேசு வந்தார், යේසුස් වහන්සේ පැමිණියා, அற்புதங்களை செய்தார், හාස්කම් කළා, அதிசயங்களை செய்தார், පුදුම දේවල් කළා, பெரிய நொண்டிகளை ஊமைகளை அவர்களை இவர்களை குணமாக்கினார், කොර වූවන් බිහිරන් ගොළුවන් සියලු දෙනාම සුව කළා, செத்த மனிதனை உயிரோடு எழுப்பினார். මලව් අය මලවුන්ගේ නැගිටෙව්වා. இப்படிதான் எல்லாரும் பேசுவார். මෙහෙම තමයි හැමෝම කතා කරන්නේ. விசுவாசிகளும் இதைத்தான் பெரிதாக எடுத்துக்கொள்ளுகிறார். ඇදලිවන්තයනුත් මේක තමයි ලොකුවට අරගන්නේ. ஆனால் නමුත් இவைகள் ஒரு பாவியை ரட்சிப்பது இல்லை. මේ දේවල් එක පෞකාරයෙක්ව ගලවන්නේ නැත. அப்ப பாவிகளை ரட்சிக்க இயேசு என்ன பண்ணினார்? එතකොට පෞකාරයන් ගලවන්නව පිණිස යේසුස් වහන්සේ කුමක්ද කළේ? கல்வாரியிலே කල්වාරි කුරුසියේ தன்னுடைய ஆத்துமாவை பலியாக ஒப்பு கொடுத்தார். තමන් වහන්සේගේ ආත්මය පූජාවක් ලෙස කැප කළා. மரித்தார் என்று சொல்வது ஈஸி. මැරුණා කියන එක කියන්න පහසුයි. தன் ஆத்துமாவை பலியாக ஒப்பு கொடுத்ததாக ஏசாயா 53 சொல்லுகிறது. තමන් වහන්සේගේ ආත්මය පූජාවක් ලෙස කැප කළා කියලා යේසායා 53 වන පරිච්ඡේදයේ පවසනවා. இயேசுவின் ஆத்துமா பலியிடப்பட்டு යේසුස් වහන්සේගේ ආත්මය පූජා කරනු ලැබ அதிலிருந்து ஜீவ தண்ணீர் வந்ததாக வேத ரகசியங்கள் சொல்லுகின்றன. ඒ ජීවනයේ වතුර පැමිණියා කියලා බයිබලයේ අභිරහස් පවසනවා. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட, අපගේ ආත්මය ගලවනු ලැබෙන நம்முடைய පිණිස ஆத்துமா குணமாக்கப்பட, අපගේ ආත්මය ශක්තිමත් කරනු நம்முடைய ලැබෙන ஆத்துமா පිණිස விடுதலையாக்கப்பட අපගේ ආත්මය නිදහස් කරනු ලැබෙන පිණිස இயேசுவின் ஆத்துமா பலியிடப்பட்டதை அறிந்திருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ ආත්මය පූජා කරනු ලැබීම ගැන ඔබ දැන සිටිනවාද? அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ඔබ ඒ පිළි අරගෙන அந்த තිබෙනවාද? ஜீவ தண்ணீரை பானம் பண்ணி இருக்கிறோமா? ඒ ජීවන වතුර අපි පානය කර තිබෙනවාද? இயேசு மரித்தபோது ரத்தம் சிந்தினார் என்று எல்லாருமே சொல்லுவார். යේසුස් වහන්සේ මරණ විට රුධිරය වැගිරුවා කියලා හැමදෙනාම කියනවා. ஆனால் வெளிப்படுத்தல் யோவான் 19:33 34 வாசிப்போம். නමුත් යොහන් 19:33 34 අපි කියමු. யோவான் 19:33 34வது வசனம். යොහන් 19:33 34 அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எல்லாரும் ரத்தத்தை தான் பார்க்கிறார்கள், ரத்தத்தை தான் பிரசங்கிக்கிறார்கள். හැමෝම රුධිරය ගැන තමයි බලන්නේ, රුධිරය ගැන තමයි දේශනා කරන්නේ. அவரிடத்திலிருந்து தண்ணீர் வந்ததை, அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் வந்ததை, அந்த ஜீவ தண்ணீரினாலே நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் கழுவப்படுவதற்குரிய ஒரு பெரிய நன்மை, ஆசீர்வாதம் ஜீவ தண்ணீரிலே இருப்பதை අනේකர் කණ්ඩුකොල්ලවිල්ල. උන්වහන්සේගේ ශරීරයෙන් ජීවන වතුර පැමිණීම එකත් උන්වහන්සේගේ ජීවන වතුර අපගේ පාපයෙන් සෝදා අපව පවිත්‍ර කර සුද්ධ පවිත්‍ර කරන එකත් බොහෝ දෙනෙක් දැන සිටින්නේ නැත. ஆனால் பவுல் எபேசியர் நிருபத்துக்கு 5ல 23-20 வசனங்களை வாசிக்க வேண்டாம். அதிலே ஞாபகப்படுத்துகிறார். அந்த அவருடைய அந்த வார்த்தை, அந்த அவருடைய தண்ணீரானது
நம் சபையை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறதா. නමුත් පවුලුතුමා එපිස 5:23 පවසනවා ඔබ කියවන්ට අවශ්‍ය නැහැ උන්වහන්සේගේ ඒ සුදුරියෙන් පැමිණෙන ජීවනදායක වතුර සභාව සුද්ධ පවිත්‍ර කර පරිශුද්ධ කරනවා කියලා පවසනවා. எபிரேய ஆசிரியரும் 10வது அதிகாரத்தில் அதை சொல்லுகிறார். හෙබ්‍රේව කතුරුවරයා 10 වන පරිච්ඡේදයේ සඳහන් කරනවා. ஜீவ தண்ணீரை அறிந்திருக்கிறோமா? ජීවනදායක වතුර ගැන ඔබ දැන සිටිනවාද? ஜீவ தண்ணீரை குடித்திருக்கிறோமா? ජීවනදායක වතුර ඔබ පානය කර ஜீவ තිබෙනවාද? தண்ணீரினாலே நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்திருக்கிறோமா? ජීවනදායක වතුරෙන් අපේ පාපයන් අයුතුකම් අපරාධකම් කමා කරනු ලැබී තිබෙන ගැන ඔබ දන්නවාද? அடுத்தபடியாக ඊළඟට இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කල්වාරියේ தன்னுடைய சரீரத்தை, முதலாவது ஆத்துமாவை, சரீரத்தை பலியாக கொடுத்தார். ප්‍රථමයෙන් ආත්මය දෙවනු තමන් වහන්සේගේ ශාරීරික පූජාවක් ලෙස කැප කළා. இயேசுவுக்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த ஏசாயா 53 அதை உறுதிப்படுத்துகிறார். යේසුස් වහන්සේට කලින් වසර 700කට කලින් ජීවත් වුණා වූ ඒසායා දිවසිවරයා උන්වහන්සේගේ දිවසි වාක්‍ය තුලින් මේ සනාථ කරනවා. இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டபடியினாலே යේසුස් වහන්සේගේ ශරීරය පූජා කරනු ලැබූ නිසා அவரிடத்திலிருந்து வெறு ரத்தம் அல்ல, උන්වහන්සේ තුලින් රුධිරය පමණක් வெறும் නොව ரத்தம் என்று நாம் சொல்லக்கூடாது. සාමාන්‍ය රුධිරය පමණක් කියලා අපි කියන්න නරකයි. நம்மிடத்திலே ஓடுவது வெறும் ரத்தம். අපේ ශරීරයේ දුවන්නේ රුධිරය ஆனால் පමණයි. இயேசுவினுடைய சரீரத்திலிருந்து ஜீவ ரத்தமானது வெளியே නමුත් வந்தது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයෙන් ජීවනදායක වතුර පැමිණියා. நம்முடைய ரத்தத்திலே ஒருத்தர் கொடுத்து ஜீவனை உண்டு பண்ண முடியாது. අපේ රුධිරයෙන් තව කෙනෙක්ට ජීවනය ඇති කර දෙන්නට බෑ. ஆனால் இயேசுவினுடைய ஜீவ ரத்தமானது නමුත් යේසුස් වහන්සේගේ ජීවනදායක රුධිරය நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்க வல்லது. අපේ ශරීරය පවිත්‍ර කරන්නට බලවත්. நம்முடைய சரீரத்தை மீட்க வல்லது. අපේ ශරීරය මුදවන්නට நம்முடைய බලවත්. சரீரத்தை விடுதலையாக்க வல்லது. අපේ ශරීරය නිදහස් කරන්නට බලවත්. நம்முடைய மண்ணான சரீரத்தை இயேசுவின் வருகையிலே பொன்னான சரீரமாக மகிமையின் சரீரமாக மாற்றுகிற சக்தி இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. අපේ මැලවෙන්නා වූ ශරීරය උන්වහන්සේගේ ඊමේදී මහිමයට පත් කරනු පිණිස නොමැලෙන්නා වූ ශරීරයක් ලෙස කරන්න යේසුස් වහන්සේගේ රුධිරයට බලය තිබෙනවා. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ஜீவ தண்ணீரை குடிக்கிறோமா? දිනපතාම අපි යේසුස් වහන්සේගේ ජීවනදායක රුධිරය ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணுகிறோமா? අපි දිනපතාම යේසුස් වහන්සේගේ ජීවනදායක රුධිරය වතුර පානය කරනවාද? அடுத்தபடியாக கல்வாரியிலே මීළඟට කල්වාරියේ இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி பலியிடப்பட்டது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය පූජා කරනු ලැබුවා. யோவான் 19:30 வசனத்தை வாசிப்போம். යෝහන් 19:30 අපි කියවමු. ஆத்துமா பலியிடப்பட்டது மாத்திரமல்ல, ආත්මය පූජා කරනු ලැබුවා පමණක් නොව சரீரம் பலியிடப்பட்டது மாத்திரமல்ல, සමයන ප්‍රාණයේ ශාරීරිය පමණක් නොව அவருடைய ஆவியையும் அவர் ஒப்பு கொடுத்து பலியாக செய்தார். උන්වහන්සේගේ ආත්මයත් කැප කර උන්වහන්සේ පූජා කළා. இது ஏசாயா 53 தீர்க்கதரிசனமாக මේ சொல்லப்பட்டிருக்கிறது. ඒසාය 53 වන පරිච්ඡේදයේ දිවසි වාක්‍යයක් அது ලෙස සඳහන් கல்வாரியிலே කරලා நிறைவேற்றப்பட்டது. ඒ කල්වාරි කුරුසියේ ඉෂ්ට වුණා. யோவான் 19:30 வாசிப்போம். යොහන් 19:30 අපි කිව්වා බලමු. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய ஆவியை இயேசு நமக்காக ஒப்பு கொடுத்தார். තමන් වහන්සේගේ ආත්මය යේසුන් සපෝදසා පූජා කළා. ஆத்துமா பலியிடப்பட்டபடியினாலே ஜீவ தண்ணீர் வெளியே வந்தது. ආත්මය පූජා කරන සමයන ආත්මය පූජා කරනු ලැබීම නිසා ජීවනදායක சரீரத்தை பலியிடப்பட்டனாலே ஜீவ ரத்தம் வெளியே வந்தது. ශරීරය පූජා කරපු නිසා ජීවනදායක රුධිරය පැමිණියා. ஆவியை பலியிட்டபடியினாலே ஜீவ ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்டது. ආත්මය පූජා කරනු ලැබුණ නිසා ජීවනදායක ආත්මය කැප කරනු ලැබුවා. இந்த மூன்றையும் எதற்காக கொடுத்தார்? මේ තුනම කුමක් උදෙසාද ලබා දුන්නේ? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட, குணமாக்கப்பட, விடுதலையாக்கப்பட, ரட்சிக்கப்பட අපේ ආත්මය இயேசு இவைகளை எல்லாம் கல்வாரியிலே செய்தார். අපේ ආත්මය ප්‍රාණයේ ශාරීරිය සියල්ලම සුබ කරනු ලැබෙන පිණිස ගලවනු ලැබෙන පිණිස පවිත්‍ර කරනු ලැබෙන පිණිස මුදවනු ලැබෙන පිණිස යේසුස් වහන්සේ කුරුසියේදී මේ සියල්ලම සිදු කළා. ஐயா, அந்த மூன்றையும் எங்கேயா வாங்க முடியும்? මහතේ තුනම කොහෙන්ද අපිට ගන්න පුළුවන්? கொழும்புல வாங்க முடியுமா? කොළඹ ගන්න පුළුවන්ද? இல்ல ஜாஃப்னால வாங்க முடியுமா? නැත්නම් යාපනයෙන් ගන්න පුළුවන්ද? இல்ல ஏண்டிய ஊராகிய பெங்களூர்ல வாங்க முடியுமா? නැත්නම් මගේ බැංගලූරු නුවරින් ගන්න පුළුවන්ද? எங்கேயும் இது விற்பனைக்குரியது அல்ல. කොහෙවත් මේක මිලට විකුණන්න තිබෙන්නේ නැහැ. அப்ப இவைகள்லாம் எங்கிருந்து வந்ததோ එතකොට මේ සියල්ලම කොහේ සිටද පැමිණියේ? மரித்த பிறகு அந்த இடத்திற்கு திரும்பி விட்டார். මරණයෙන් පසු ඒ සියල්ලම ඒ වෙතරම හැරී යනවා. இது எங்கிருந்து வந்தது? මේ කොහෙන්ද හටගත්තේ? யோவான் 1:1, யோவான் 1:14 යොහන් 1:1 සහ යොහන් 1:14 வாசிக்க கேட்போம். අපි කියවන්ට අසමු. ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மாமிசமாக சரீரமாக இயேசுவின் உடம்பாக மாற்றப்பட்டது. පටන් ගැන්මේදී ආත්මයක් ලෙස දෙවියන් වහන්සේ ලෙස දෙවියන් වහන්සේ හා සමග තිබුණ ඒ ආත්මය අප උදෙසා නියමිත කාලයේදී නවගිවිසුමේදී යේසුස් වහන්සේගේ ශරීරය ලෙස මාංශයත් ශරීරයත් බවට පත් වුණා. இப்போது மறுபடியும் தொடர்ந்து வாசிப்போம். 14வது வசனத்துல அந்த வார்த்தை மாமிசமாகி, வாசிப்போம். අපි දිගටම කියමු 14 වන පදය. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் கிருபையினாலும் 2, சத்தியத்தினாலும் 3 நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ප්‍රථමයෙන් දේව වරප්‍රසාදයෙන්ද දෙවනුව සත්‍යයෙන්ද තුන්වෙනුව පූර්ණව අප තුල දෙවියන් වහන්සේ තේජස්ශ්‍රීයෙන් වාසය කළා. பரலோகத்தில் இருந்ததான அந்த வார்த்தை எப்படி பூமியில வந்து மாமிசமாக மாறினது? ஒரு பெரிய ரகசியம். ස්වර්ගයේ තිබුණේ වචනේ කොහොමද මේ පොළොවට පැමිණලා මාංශයක් බවට පරිවර්තනය වුනේ? ඒක ලොකු රහසක්. நம்முடையக்கெல்லாம் உடம்பு இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது, சதை இருக்கிறது. අපි හැමෝටම මාංශය තිබෙනවා, ශරීරයක් තිබෙනවා. காரணம் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக நமக்கு இந்த சரீரம் வந்திருக்கிறது. හේතුව අපේ දෙමව්පියන් කර්ණ කොටගෙන මේ ශරීරය අපට ලැබී තිබෙනවා. ஆனால் இயேசுவின் சரீரம் யோசேப்பு மரியாள் மூலமாய் கொடுக்கப்படவில்லையே. නමුත් යේසුස් වහන්සේගේ ශරීරය යෝසෙප් මරියා කර්ණ කොටගෙන ඇති වුණේ නැහැ නේද? அப்ப இயேசுவுக்கு எப்படி சரீரம் வந்தது? එතකොට කොහොමද යේසුස් වහන්සේට ශරීරයක් ඇති වුණේ? தேவனுடைய வார்த்தையானது දෙවියන් වහන්සේ ஒரு நிமிஷம். தேவனுடைய வார்த்தையானது மரியாளின் வயிற்றுக்குள்ளாக கர்ப்பத்திற்குள்ளாக கடந்து சென்று அந்த வார்த்தை உயிராகி கருவாகி பிண்டமாகி மாமிசமாகி சதையாகி குழந்தையாக மாறி ஒரு கன்னி கணவனுடைய துணையில்லாமல் இயேசு பிறந்தார். இப்படித்தான் வார்த்தை மாமிசமாக மாறியிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනය මරියාගේ කුස තුල හටගෙන එය මස් ඉස් බවට පරිවර්තනය වී ඒ දරුවෙක් බවට මාංශයක් බවට පරිවර්තනය වී ස්වාමි පුරුෂයෙක්ගේ උපකාරයක් නැතිව මරියා පිළිසිඳ ගත්තා. ஆதாமிலிருந்து உலகத்தில் கடைசி மனிதன் வரைக்கும் இப்படி பெற்றோருடைய தொடர்பு இல்லாமல் வார்த்தையினாலே பிறக்கப்பட்டவர் ஒருவரும் இல்லை. மோசேயும் கிடையாது, எலியாவும் கிடையாது, எலிசாவும் கிடையாது, மத்தேயும் கிடையாது, பவுலும் கிடையாது, பேதுருவும் கிடையாது, யோவானும் கிடையாது. ආදම්ගේ පටන් ලෝකේ නව අවසාන මනුෂ්‍යයා දක්වා මෙසේ වචනය කුස තුල පිළිසිඳගෙන මිනිසෙක් බවට පරිවර්තන වුණ කිසිවෙක් නැහැ. ආදාමුත් නැහැ, මෝසෙසුත් නැහැ, එලියත් නැහැ, පේදුරුත් නැහැ, මතෙවුත් නැහැ කියන කිසිවෙක් නැහැ. அந்த வார்த்தை மாமிசமானதற்கு 21 படிகள் எங்களிடத்தில் இருக்கிறது, ஸ்டேஜஸ். ஒவ்வொரு படிக்கும் 3 வசனங்கள் இருக்கிறது. 63 வசனங்களை எடுத்து வாசித்தால் வார்த்தை எப்படி மரியாளின் வயிற்றுக்குள்ள போனதிலிருந்து அது எப்படி குழந்தையாக வெளியெடுத்தது என்று நம்ம வசனங்களை எடுத்து விடலாம். இப்ப நேரம் இல்லை. ඒ වචනය කෙසේද දරුවෙක් ලෙස පිළිසිඳ ගත්තේ කියලා අවදි 21කින් ඔබට දක්වන්න පුළුවන්. අවදි 21කටම වචනයන් 3 බගින් වචනයන් 63ක් දැන් ඔබට ඒ පැහැදිලි කරන්න වෙලාව මදි. யோவான் 1:14 படி அந்த வார்த்தை இரண்டாவதாக கிருபையாக மாறினது. යොහාන් 1:14ට අනුව දෙවියන් වහන්සේගේ වචනය ඇගේ කුස තුල දේව වරප්‍රසාදයෙන් වර්ධනය වුණා. இந்த கிருபையாய் மாற்றப்படுவதற்கு 21 படிகள் இருக்கிறது, 63 வசனங்கள் இருக்கிறது. කරුණාවෙන් වර්ධනය වෙන්න මේ තුල අවදි 21ක් තිබෙනවා. ඒ සඳහා වචනයන් 63ක් තිබෙනවා. கிருபை என்பது அதிகமாக ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. කරුණාව කියන්නේ අධික ලෙස ප්‍රාණය සමග සම්බන්ධ වෙන වචනයක්. போஜன பதார்த்தங்களினால் அல்ல, உங்களுடைய ஆத்துமா கிருபையினாலே பலப்படுத்த வேண்டும் என்று
எபிரேயர் 13 சொல்லுகிறது. ඔබගේ භෝජන ආහාර පදාර්ථය නොව කරුණාවෙන් ඔබගේ ආත්මය ශක්තිමත් විය යුතුයි කියලා පවුලතුමා පවසනවා. அப்ப அந்த கிருபை என்பது එතකොට මේ කරුණාව දේ இயேசு වරප්‍රසාදය කියන්නේ கிறிஸ்துவின் ஆத்துமாவை குறிக்கிற ரகசியம். යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය ගැන අභිරහසක්. அடுத்தபடியாக ඊළඟ අවධිය ලෙස சத்தியத்தினால் நிறைந்தவராய். සත්‍යතාවයෙන් පූර්ණව சத்தியத்துல 21 படிகள் இருக்கிறது. ඒ සත්‍යතාවයේ අවදි 63 ரகசியங்கள் இருக்கிறது. ඒත් අභිරහස් 63ක් තිබෙනවා. 189 வசன ஆதாரங்கள் இருக்கிறது. වචන යොමු සාක්ෂි වචන 189ක් තිබෙනවා. So, அங்க சத்தியம் என்பது இயேசுனுடைய ஆவியை குறிக்கிற ரகசியம். එතකොට සත්‍යතාවය කියලා කියන්නේ යේසු වහන්සේගේ ආත්මය ගැන සඳහන් කරන අභිරහස. அப்ப ஆவியிலே இருந்த அந்த வார்த்தையின் மூலமாய் එතකොට ආත්මය ලෙස තිබුණ ඒ වචනය කරන කොටගෙන இயேசுவுடைய சரீரம் உண்டானது. යේසු වහන්සේගේ ශරීරය ඇති වුණා. இயேசுவனுடைய ஆத்மா உண்டானது. යේසු වහන්සේගේ ප්‍රාණය ඇති වුණා. இயேசுவனுடைய ஆவி உண்டானது. යේසු වහන්සේගේ ආත්මය ඇති වුණා. இவ்விதமான சரீரம், මේ බඳු ශරීරයක්, இவ்விதமான ஆத்மா, මේ බඳු ප්‍රාණයක්, இவ்விதமான ஆவி මේ බඳු ආත්මයක් உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். அப்போதுதான் இயேசுவின் இரண்டாவது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்ற ஒரு பயங்கரமான ரகசியத்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ඔබටත් මතත් ඇති වෙන්න ඕනේ ඒසෝ තමයි යේසු වහන්සේගේ දෙවෙනීමේදී අරගන්ට ලැබෙන්නම් පොකලේ භයානක අභිරහස ඒ 1 தெசலோனிකේ පොතේ සඳහන් වෙනවා. வாசிக்க கேட்போம். අපි කියවමු. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ரொம்ப அருமையான வசனம். ඊතම තලංකාර වචනයක්. இயேசுவின் இரண்டாவது வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි ඊමේදී අපි අරගනු ලැබෙන්නට ඕනේ නම්, நம்முடைய குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட අපේ வேண்டுமானால், පවුල අරගනු ලැබෙන්නට ඕනේ නම්, நம்முடைய சபைகள் எடுத்துக்கொள்ளப்பட අපේ வேண்டுமானால், සභාවන් අරගනු ලැබෙන්නට ඕනේ නම් 1 தெசலோனிக்கேயர் 5:23 அனுதினமும் ஆராய வேண்டிய, தியானம் பண்ண வேண்டிய, பகுத்தறிய வேண்டிய, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய, உபயோகப்படுத்தப்பட வேண்டிய அருமையான வசனம். 1 තෙසලෝනික 5:23 අපි දිනපතා මෙනෙහි කළ යුතු, ගවේෂණය කළ යුතු, විවරණය කළ යුතු සහ අපගේ ජීවිතයට අදාළ කරගත යුතු දෙයක් තිබෙනවා. சமாதானத்தின் தேவன் தாமே 1, සමාදානයේ දෙවියන් වහන්සේ පළවෙනුව, முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக 2, මුළුමනින්ම පවිත්‍ර කරන සේක කියන එක දෙවනුව. பரிசுத்தத்திலே 3 படிகள் இருக்கிறது. ඒ ශුද්ධභාවයේ අවදි 3ක් තිබෙනවා. சுத்தம் 1, ශුද්ධකම, பரிசுத்தம் 2, අතිශුද්ධකම, உத்தமம் 3. උත්තම භාවය. உன்னத பாட்டிலே மனவாட்டியை உத்தமியே என்று அழைப்பதற்கு காரணம் அதுதான். ඒ සාලමෝන්ගේ ගීතිකාවේදී මනමාලියට උත්තමීය කියලා සඳහන් කරන්න හේතුව ඒ තමයි. ஆகவே முற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ඒ என்றால் නිසා මුළුමනින්ම ඔබ පරිශුද්ධව ඉන්නට ඕනේ නම්, அன்றாடம் சுத்தமாக இருக்க வேண்டும். ඔබ දිනපතා ශුද්ධව පවිත්‍රව සිටිය அன்றாடம் යුතුයි. பரிசுத்தத்திலே வளர வேண்டும். දිනපතා පවිත්‍රකමින් වර්ධනය විය යුතුයි. அன்றாடம் உத்தமத்தை நோக்கி நாம் கடந்து செல்வோம். දිනපතා උත්තම භාවයේ කෙරෙහි අපි ගමන් කළ යුතුයි. இதைத்தான் 2 கொரிந்தியர் 7:1 பவுல் எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். මේ තමයි 2 කොරින්ති 7:1 පවුලතුමා සඳහන් කරන්න අපි කියවන්ට අසමු. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். அப்ப முற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது அவ்வளவு ஈஸி அல்ல. අපි මුළුමනින්ම ශුද්ධවන්තව සිටීම කියන එක ඉතාමත් පහසු දෙයක් නෙමෙයි. அதற்கு ඒට தேவ பயம் வேண்டும். දේව බය අවශ්‍යයි. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප දෙස බලමින් සිටිනවා. கணவனுக்கு மறைக்கலாம், ඔබේ மனைவிக்கு மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு மறைக்கலாம், வேலை செய்கிற இடத்துல மறைக்கலாம். ඔබේ ස්වාම පුරුෂයා ஆனால் தெய்வத்திற்கு மறைக்கவே முடியாது. ඔබේ ස්වාම පුරුෂයාට භාර්යාවට දරුවන්ට ඔබ රැකියා කරන ස්ථානයේ ඕනම කෙනෙක්ට සංගවන්න පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේට ඔබට සංගවන්නට බෑ. தேவன் என் கூடவே இருக்கிறார் என்று சாட்சி சொல்லுகிறோம். ஆனால் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று எத்தனை பேர் சாட்சி சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ඉන්නවා කියලා අපි සාක්ෂි දරනවා. නමුත් කී දෙනෙක් නම් දෙවියන් වහන්සේ මා දෙස බලමින් සිටිනවා කියලා සාක්ෂි දරනවාද?
ஒருவர் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். කෙනෙක් අපි දිහා බලමින් සිටිනවා. அவருடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். උන්වහන්සේගේ දෙනෙත් අප දෙස යොමු වී තිබෙනවා. ஆகவே நாம் எதையுமே மறைக்க முடியாது. ඒ නිසා අපට කිසිවක් සංගවන්නට බෑ. அது பெட்ரூமாக இருந்தாலும் பாத்ரூமாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அவருடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. ඒ නිදන කාමරේ වේවා නාන කාමරේ වේවා කොතන හෝ වේවා උන්වහන්සේගේ දෙනෙත් අප කෙරේ යොමු වී තිබෙනවා. அந்த பயம் இருக்க வேண்டும். ඒ බය අපට තිබිය යුතුයි. அந்த நடுக்கம் இருக்க வேண்டும். ඒ සෙලවීම අපට තිබිය යුතුයි. அப்படிப்பட்ட பயபக்தி இருக்க ඒ வேண்டும். බඳු බය භක්තිය අප තුළ තිබිය යුතුයි. அந்த தேவ பயம் இருந்தால் தான் பரிசுத்தத்திலே வளர ඒ முடியும். දේව බය තිබුණොත් තමයි සුද්ධකමෙන් ඔබට වර්ධනය වන්නට පුළුවන්. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ඔබ ගවේෂණය ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், මම බෞතිස්මය பரிசாவி ගත්තා. பெற்றுட்டேன், මම ශුද්ධාත්ම වහන්සේ ලබා ගත්තා. நான் பரலோகம் போய் விடுவேன் මම ස්වර්ගයට යනවා. என்று ஒரு இலப்பமான ஒரு வாழ்க்கை, ஒரு மிதமான ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய இயலாது. එසේ ඔබ තෘප්තිමත් කරගන්නා වූ ජීවිතයක් ඔබට ගත කරන්නට බෑ. ஞானஸ்தானத்திலிருந்து බෞතිස්මයේ සිට நம்முடைய மரணம் வரைக்கும் අපගේ මරණය දක්වා ஒவ்வொரு நாளும் දිනපතා பயத்தோடு நடுக்கத்தோடு ஜீவிப்பது அவசியம். බයකින් සෙලවීමකින් ජීවත් වීම ඉතාමත් අවශ්‍යයි. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் ஞானஸ்தானம் கட்டாயம் வேணும். බෞතිස්මය ලබාගත්ත උන්වහන්සේ ඊමේදී මං අරගන්නවා කියන බයිබලයේ සාක්ෂණය නමුත් බෞතිස්මය අනිවාර්යයි. தேவ கிருபையினால் இந்த கரங்கள் இந்தியாவிலே மாத்திரமல்ல, கனடா, அமெரிக்கா பல நாடுகளிலே கிட்டத்தட்ட 3000 பேர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கு. දේව කරුණාවේ මේ ඉන්දියාවේ පමණක් නෙවෙයි බොහෝ දේශයන් වල ගණනයක් වශයෙන් 3000කට පමණ බෞතිස්මය ලබා දී තිබෙනවා. நான் ஞானஸ்தானம் கொடுத்தபடியினாலே அந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாம் பரலோகம் வந்து விடுவார்கள் என்று நான் நம்புவதில்லை. මම බෞතිස්මය දීපු නිසා මගෙන් බෞතිස්මය ගත්තව හැමදේම ස්වර්ග රාජ්‍යයට ඒවි කියලා මම විශ්වාස ஞானஸ்தானம் කරන්නේ. எடுத்த பிறகு, බෞතිස්මය ලබා ගත්තයින් පසු ஞானஸ்தானத்திலே தேவனோடு உடன்படிக்கை பண்ண பிறகு, බෞතිස්මය දෙවියන් වහන්සේ සමග கிවිසුමක් ඇති කරගත්තයින් පසුව வருகை பரியந்தம் උන්වහන්සේගේ ඊම දක්වා நம்முடைய வாழ்க்கை விதமாக இருக்கு. අපගේ ජීවිතය நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? අපගේ ජීවිතයේ කෙබඳුද? நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? අපගේ දිනෙත් කුමක්ද බලන්නේ? நம்முடைய காதுகள் எதை கேட்கிறது? අපගේ ඇස් සමාවෙන කන් කුමකටද நம்முடைய සවන් දෙන්නේ? வாய் என்ன பேசுகிறது? අපේ මුඛය කුමක්ද කතා කරන්නේ? சபையில வந்து ஸ்தோத்திரம் அல்லேலியா சொல்லுகிற நம்முடைய நாவு සභාවට ඇවිල්ලා ප්‍රශංසා වේවා හලෙලූයා කියන අපගේ දිව திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் மனைவியோடு எப்படி பேசுகிறது? සදුදා ඉඳන් සිකුරාදා සෙනසුරාදා දක්වා භාර්යාව සමග කෙසේද කතා කරන්නේ? பிள்ளைகளை எப்படி திட்டுகிறது? දරුවන්ට කොහොමද බනින්නේ? கெட்ட வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துகிறது? පරුෂ වචන කෙසේද භාවිතා කරන්නේ? ஒவ்வொரு நாளும் பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்ல தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். දිනපතා අපගේ ජීවිතයේ බයකිනුත් වේවුලමකිනුත් අපි ගමන් කරන්න උන්වහන්සේ අපට කරුණාව අනුග්‍රහය දක්වන සේක්වා. அப்ப வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நான் என்னதாங்க செய்யணும்? එතකොට ඊමේදී අරගනු ලැබෙන්නේ මා කුමක්ද කළ 1 යුත්තේ? தெசலோனிக்கே 5:23 வாசித்து விட்டோம். 1 තෙසලෝනික 5:23 අපි කියුවා. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தத்திலே வளர்த்து கொண்டு போக வேண்டும். සමාදාන්නේ දෙවියන් වහන්සේ දිනපතා ආපු සුද්ධ කමේ වර්ධනය කරමින් ගෙන යන්නට ඕනේ. அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்லுகிறது, ඊළඟට මේ පදයේ පවසනවා உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதோ නුඹලාගේ ආත්මය ප්‍රාණය ශාරීරිය මුළුමනින්ම கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இரண்டாவது வருகையில ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි ඊමේදී குற்றமற்றதா இருக்கும்படி නොකැලැල්ව තිබෙන පිණිස காக்கப்படுவதாக. ආරක්ෂා කර ගනිත්වා. படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, ரொம்ப கஷ்டம். ඒක කියවන්න ලේසි නමුත් ඉතාමත් අපහසු දෙයක්. 52 வருடம் 120 நாடுகள்ல ஊழியம் செய்த எனக்கு අවුරුදු 51ක් තිස්සේ வசனத்தை படிக்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். දේශන 120ක සේවය කරනවා මට මේ බයිබල් පදේ කියවද ඉතාමත් අමාරු කමක් ඇති වෙනවා. பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, දේශනා කරන එක ලේසි. அது யார் வேணாலும் செய்வாங்க. ඒක කාට වුණත් කරන්න පුළුවන්. ஆனா நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது எப்படி? නමුත් ඒ අපගේ ජීවිතයට අදාළ කර ගැනීම ඉතාමත් අපහසුයි. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம். ඔබගේ ආත්මය ප්‍රාණය ශරීරය. So, நம்மிடத்துல 3 இருக்கிறது, ஆவி ஆத்மா சரீரம். ආත්මය ප්‍රාණය ශරීරය කියලා 3ක් තිබෙනවා. சரீரம் இங்க இருக்கிறது. ශරීරය මෙතන තිබෙනවා. உங்க ஆத்மா எங்க இருக்கிறது? உங்களிடத்துல ඔබගේ ප්‍රාණය කොහෙද තිබෙන්නේ? உங்களுடைய ஆவி உங்களிடத்துல எங்க இருக்கிறது? ඔබගේ ආත්මය ඔබගේ කොතනද තිබෙන්නේ? வீட்டுல போய் யோசித்து பாருங்க. ගෙදර ගිහලා කල්පනා කර බලන්න. 1000த்துல ஒருத்தருக்கு கூட இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. 10න් එක්කෙනෙක්ටවත් මේකට පිළිතුරු දෙන්න බැරි වුණා.
ஆவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தானே அதை ஆயத்தம் பண்ண முடியும். ආත්මය කොහෙද තියෙන්නේ කියලා ඔබ දැනගත්තොත් නේද ඒ ඔබට සූදානම් කරගන්නට පුළුවන්. ஆத்மா எங்க இருந்து நம்ம உடம்புல வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா தானே ஆத்மாவை ஆயத்தம் பண்ண முடியும். ආත්මයේ සමයන ප්‍රාණය කොතනින්ද වැඩ කරන්නේ කියලා අපි දැනගත්තොත් නේද ඒ අපේ උන්වහන්සේ කීම දක්වා සූදානම් කරගන්නට පුළුවන්. ஆவியை முழுமையாய் அறிந்து கொள்ள 21 படிகள் 63 வசனங்களை படிக்க வேண்டும். ප්‍රාණයේ වර්ධනය ගැන අවදි 21ක් තිබෙන වචන 63ක් තිබෙනවා. அவ்விதமாகவே ඒ ආකාරයෙන්ම ஆத்துமாவையும் ஆவியையும் அறிந்து கொள்ள இதெல்லாம் வேதத்தில் ஆராய வேண்டும். ප්‍රාණයත් ආත්මයත් ගැන ඔබ බයිබලයේ ගවේෂණය කළ යුතුයි. அப்ப ஆத்துமாவை ஆவியை சரீரத்தை குற்றமற்றதாக ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொள்வது அவசியம். එතකොට ආත්මය ප්‍රාණය ශරීරය කියන මේ තුනම දිනපතා නොකැලැල්ව නිර්දෝෂීව තබා ගැනීම ඉතාමත් වැදගත්. குற்றம் என்ற வார்த்தை என்றால் என்ன? නිර්දෝෂීව දෝෂීව කියන වචනේ අර්ථය நம்ம அந்த வார்த்தையை அதிகமா உபயோகப்படுத்துறது. අපි වචනේ වැඩියෙන් භාවිතා කරන්නේ. நம்ம உபயோகப்படுத்துற வார்த்தை பாவம். අපි භාවිතා කරන වචනේ පාපය. தெரியாம பாவம் செஞ்சுட்டாங்க. දන්නේ නැතුව පව් කළා. ஐயோ பாவம் අනේ පව්. அப்படின்னு சொல்லுவாங்க. එහෙම කියනවා. ஒரு தப்பு பண்ணிட்டா ஐயோ தெரியாம பண்ணிட்டாங்க பாவம் செஞ்சு. වරදක් කරව නොදැනුවත්ව කළා පව් කියලා අපි කියනවා. ஆனா ஒரு தப்பு கிரைம் பண்ணினோம் என்றால் නමුත් පාපයක් අපරාධයක් අපි කළාම போலீஸ்காரங்க அதை பாவம்னு சொல்ல மாட்டாங்க. පව් සමාවෙන පොලිස්කාරයෙක් පාපයක් කියලා කියන්නේ නැහැ. போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க? පොලිස්කාරය මොනවද කියන්නේ? அவர் கிரைம் பண்ணிட்டார். ඔව් අපරාධයක් කළා. பாவம் வேற கிரைம் குற்றம் வேறவா? පාපය වෙනයි අපරාධය වෙනයිද? குற்றம் என்பதற்கு கீழே 3 பிரிவுகள் இருக்கிறது. யாத்ராமம் 34:7 வசனம். අපරාධයේ යටතේ කොටස් 3ක් තිබෙනවා. නික්මියාම 37 වන පරිච්ඡේදය. யாத்ராமம் 34:7 வசனத்தை வாசிக்க முடியுமா? සමාවෙන නික්මියාම 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்ப வசனம் குற்றத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? ඒකට බයිබලයේ අපරාධය ගැන කුමක්ද සඳහන් කරන්නේ? குற்றம் என்றால் අපරාධය යනු அக்கிரமம் 1, අයුතුකම 1ක්, மீறுதல் 2, අකීකරුකම 2, சரீரம் 3. ශාරීරිය 3, இத விளங்கி பாவம் 3. පාපය 3. அக்கிரமம் என்றால் என்ன? අපරාධ කියලා කියන්නේ මොනවද? கிரமம் என்றால் ஒழுங்கு வரிசை. ක්‍රමය කියලා කියන්නේ හරි පිළිවෙල. அக்கிரமம் என்றால் கிரமத்தை மீறுவது, வரிசையை மீறுவது. අයුතුකම් කියලා කියන්නේ ඒ ක්‍රමය හරි ඔබිබවා යහම. நம்முடைய வாழ்க்கையில அப்படி என்ன அக்கிரமம் பண்ணுகிறோம் விசுவாசிகளாய் மாறின பிறகு கூட? ඇදලිවන්තයන් බවට පරිවර්තන වුණායින් පස්සොත් අපි කරන්නා වූ අපරාධයන් මොනවාද? வாசிக்க வேண்டாம். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. කියවන්න ඕනේ නෑ. මතෙව් 6:33 සඳහන් කරනවා ප්‍රථම කොට උන්වහන්සේගේ රාජ්‍යද ධර්මිෂ්ඨකමද සොයන්න. இதுதான் கிரமம். මේ තමයි இந்த ක්‍රමය. மாதிரி 21 கிரமங்கள் பைபிள்ல இருக்கிறது. මේ ආකාරයෙන් ක්‍රමයන් 21ක් அதை நாம் තිබෙනවා. மீறுகிறோம். ඒ අපි ඒට අකීකරු වෙනවා. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோமா? ප්‍රථමයෙන් අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අපගේ ජීවිතේදී සොයනවාද? அப்ப கிரமத்தை மீறுகிறோம். එතකොට එහෙම නැතිනම් අපි ක්‍රමයට අකීකරු වෙනවා. அடுத்தபடியாக மீறுதல்னா என்ன? මේ ළඟට අකීකරුකම් කියලා කියන්නේ මොනවද? அக்கிரமத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். අපරාධ මං කියලා ඉවර කරන්නම්. தேவன் செய் என்று சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் இருப்பது அக்கிரமம். දෙවියන් වහන්සේ කරන්න කියලා කියපු දේවල් නොකර සිටීම අපරාධයක්. மீறுதல்னா என்ன? අකීකරුකම් කියලා කියන්නේ මොනවද? தேவன் செய்யாதே என்று சொல்லுகிற காரியத்தை நாம் செய்வதற்கு பெயர் மீறுதல். දෙවියන් වහන්සේ කරන්න එපා කියන දේවල් අපි කිරීම අකීකරුකමයි. பாவம் என்றால் என்ன? පාපය කියලා කියන්නේ කුමක්ද? அது பாவம், எது பாவம், அப்படியெல்லாம் நம்ம பாஸ்டர்ஸ் லிஸ்ட் போட்டு ஜனங்கிட்ட கொடுக்குறோம். අරක පාපේ මේක පාපේ කියලා අපි ලැයිස්තුගත කරලා ජනතාවට දෙනවා. அது பாவம் என்றால் என்ன? නමුත් පාපේ යනු කුමක්ද? தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது அத்தனையும் பாவம். தேவனுடைய வார்த்தையின்படி
செய்யாமல் இருப்பது பாவம், தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் இருப்பது பாவம். දෙවියන් වහන්සේගේ වචනේ සඳහන් කර තිබෙන සියලු දේම කඩකිරීම පාපය, උන්වහන්සේ කරන්න කියලා සඳහන් කර තිබෙන දේවල් නොකර සිටීම පාපය, උන්වහන්සේගේ වචනේ මුළුමනින්ම කඩකිරීමත් පාපය. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து வந்து ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණ நம்முடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் கல்வாரியிலே நமக்காக சுமந்து பலியிடப்பட்டு இரத்தத்தையும் ஜீவ இரத்தத்தையும் ஜீவ தண்ணீரையும் ஜீவாவியும் ஒப்பு கொடுத்தார். அந்த மூன்றினாலே ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், தகுதியாக்கப்பட வேண்டும், குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். தீமையான எண்ணங்கள், தீமையான வார்த்தைகள், தீமையான கிரியைகளிலிருந்து காக்கப்பட வேண்டும். අපි උන්වහන්සේ ඒ උදෙසා තමයි මේ පොළොවට පැමිණි අපේ අපරාධයන් අයුතුකම් අකීකරුකම් සියලු උදෙසා පූජා කර උන්වහන්සේගේ ජීවනදායක රුධිරයේ වතුර අපට ලබා දී තිබෙනවා. ඒ උන්වහන්සේ අපව සෝදා පවිත්‍ර කර සුද්ධ කර තිබෙනවා. ඒ අනුව අපි ජීවත් විය යුතුයි, නපුරෙන් ඉවත්ව සිටිය යුතුයි. இதுதான் ரட்சிப்பு. මේ තමයි ගැලවීම. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்த கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேயர் 2வது அதிகாரம் 3:4 சொல்லுகிறது. படிக்க வேண்டாம், මේ බඳු මහත් ගැලවීමක් අපි நேரம் இல்லை, முடிக்கிறேன். නොසලකා සිටිනවා නම් මහත් විනිශ්චයෙන් අපි කෙසේද බේරෙන්නේ කියලා හෙබ්‍රාව 2:3 උන්වහන්සේ සඳහන් කරනවා. ரட்சிப்பு குறித்து கவலைப்பட வேண்டும் என்று இருக்கிறது. ගැලවීම ගැන අපි දුක් විය යුතුයි කියලා කියනවා. ஆனா நம்ம எப்பயுமே கவலைப்படாதே 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 என்று கேட்டு නමුත් අපි නිතරම දුක් වෙන්න එපා කියලා අහලා கடைசியில் ரட்சிப்பு குறித்து கூட கவலைப்படுறது கிடையாது. අන්තිමට ගැලවීම ගැනවත් දුක් වෙන්නේ නැහැ. வாலிப பிள்ளைகள் நல்ல படிப்பு படிச்சிருக்கிறாங்களா, கவலைப்படுறோம். තරුණ දරුවෝ හොඳට ඉගෙනගෙන තිබෙනවාද අපි දුක් වෙනවා. நல்ல காலேஜுக்கு போறாங்களா, கவலைப்படுறோம். කොලෙජ් එකට යනවාද දුක් වෙනවා. படிச்சு முடிச்ச மானுக்கு நல்ல வேலை கிடைச்சதா, கவலைப்படுறோம். ඉගෙන ගත්ත දරුවන්ට හොඳ රැකියාවක් ලැබුණා නැද්ද අපි දුක් වෙනවා. இப்படி எல்லாத்த குறித்து கவலைப்படுறோம். මේ හැමදේම ගැන දුක් වෙනවා. ரட்சிப்பை குறித்து கவலை இருக்கிறதா? ගැලවීම ගැන අපට දුකක් තිබෙනවා. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். අපි ගැලවීම ලැබී நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். අපේ පවුල ගැලවීම ලැබී நம்முடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்பட අපේ வேண்டும். ඥාතිනයන් ගැලවීම நம்முடைய சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். අපේ ඥාතිනයන් இதற்காக ගැලවීම என்ன பிரயாசப்பட்டு இருக்கிறோம்? මේ උස අපි කුමක්ද කර තිබෙන්නේ. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்து? මෙබඳු මහත් ගැලවීම ගැන අපි දුක් නොවි නොසලකා සිටිනවා නම් කෙසේද විනිශ්චයෙන් අපි දඬුවම් නොලබන්නේ. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே நம்முடைய ரட்சிப்புக்காக வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் எனப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இந்த 2000 வருஷமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ පළවෙනීමේදී අපොස්තලයන් මේ පොළොවට පැමිණියා, දුක් විඳා, මරණය ලැබුවා, භූම දානය කරනු ලැබුවා, උත්ථාන කරනු ලැබුවා, පිය වූ දෙවියන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ අසුන් කරනු ලැබුවා. දෙවෙනීමේදී උන්වහන්සේ කුමක්ද කරන්නට යන්නේ? எபிரேயர் 7:25 பதில் இருக்கிறது, வாசிப்போம். හෙබ්‍රේව 7:25 පිළිතුර තිබෙනවා අපි කියමු. எபிரேயர் 7:25 හෙබ්‍රේව 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு எதற்காக பரிந்து பேசுகிறார் என்றால், நாம் முற்று முடிய ரட்சிக்கப்படும்படியாய் பரிந்து பேசிக்கொண்டே. පිය වූ දෙවියන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ සිට උන්වහන්සේ කුමක්ද කරන්නේ? අපොදසා මැදිහත්කාරකම් කරමින් අපි මුළුමනින්ම ගැලවීම ලබා පවිත්‍ර වන පිණිස අපොදසා මැදිහත්කාරකම් කරනවා. அப்ப இயேசு 2000 வருஷமா எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு? ඒතකොට යේසුස් වහන්සේ අවුරුදු 2000ක් තිස්සේ කුමක් උදෙසාද යාඥා කරන්නේ? நமக்கு வேலை கிடைக்க வேண்டும் අපට என்றால், රැකියාවක් ලැබෙන්නද? படிப்பு கிடைக்க வேண்டும் என்றால், අධ්‍යාපනයක් ලැබෙන්නද? தொழில் நல்லபடியா நடக்க வேண்டும் හොඳට என்றால், රැකියාව ව්‍යාපාරයන් සිද්ධ වෙන්නද? இந்துக்கள் வாழ்க்கையில் இது நல்லபடியா நடக்குது, முஸ்லீம்கள் வாழ்க்கையிலே நல்லபடியா நடக்குது, நம்முடைய வாழ்க்கையிலே நல்லபடியா தான் நடக்கும். හින්දු ජාතිකයන්ගේ ජීවිතේ හොඳට සිද්ධ වෙනවා, මුස්ලිම් ජාතිකයන්ගේ ජීවිතේ හොඳට සිද්ධ වෙනවා, අපේ ජීවිතේ හොඳට තමයි සිද්ධ වෙන්නේ. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவிடத்திலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் 1 கொரிந்தியர் 15 1 කොරින්ති 15 எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய். සියල්ලටම වඩා අනුකම්පා සහගතයන් ලෙස தமிழ் மக்களை மாத்திரமல்ல, දමිළ ජනතාව විතරක් නෙමෙයි, பிரெஞ்சு ஜனங்கள், ஜெர்மன்ஸ், கொரியன்ஸ், ஹாங்காய்ட்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ், இப்படி வாழ்நாள் முழுவதும் உலகம் எங்கிலும் சுற்றி திருந்து ஜனங்களை பார்த்து 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 மனசு கஷ்டப்படுகிறது.
ඉන්දියානු ජාතිකයන් පමණක් නෙවෙයි හංගේරියානු ජර්මානු ප්‍රංශ සීලුම ජාතිකයන් දෙස බල්ලා දිනපතා ඔවුන් ගැන මං දුකට පත් වෙනවා. பாவம் உண்மையான சத்தியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார். පව් සැබෑ සත්‍ය ඔවුන් නොදැනුවත්ව සිටිනවා. ஞானஸ்தானம் எடுத்தா போதும், பரிசாய் பெற்றா போதும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு சாதாரண பேசிக் அடிப்படையான ஒரு காரியத்தை மாத்திரம் விசுவாசிக்கிறேன். බෞතිස්මය ගත්තම ඇති සභාවට ගියාම ඇති වගේ පදනම් සාගත දේවල් ගැන පමණක් දැනුමක් ඇතිව සිටිනවා. இரண்டாவது வருகையிலே இயேசு எதற்காக வருகிறார்? முடிக்க போறார். දෙවෙනීමේදී යේසුස් වහන්සේ කුමක් සඳහාද එන්නේ? எபிரேயர் 9 හෙබ්‍රෙව් 9 27 28வது வசனம். හෙබ්‍රෙව් 9:27 28 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவமில்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமாவார். சோ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் நோக்கமும் ரட்சிப்பை கொடுக்கும்படியா. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනීමේ අරමුණ ගැලවීම ලබා දෙන පිණිස. முதலாவது வருகையும் ரட்சிப்புக்காகத்தான் வந்தார். ප්‍රථම ඊමත් ගැලවීම සඳහා. இரண்டாவது வருகையிலே வரும்போதும் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று இருக்கிறார். දෙවනි වතාවේදී තමන් වහන්සේ උසා බලාපොරොත්තු ඉන්නා වූ ගලවන්නා වූ පිණිස තමන් වහන්සේ පාපයක් නොමැතිව දර්ශනය වෙනවා කියලා සඳහන් වෙනවා. அப்ப இப்போது பிதாவின் வலது பார்சத்தில் நம்முடைய ரட்சிப்புக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு இரண்டாவது வருகையிலே பூமிக்கு வருவதல்ல, அவர் ஆகாயத்திற்கு வருகிறார். அப்போது நாம் மரித்த நாம் உயிர்த்தெழுந்து அவரை சந்திக்கிறோம். உயிரோடு இருக்கிற தேவ மக்கள் மறுரூபப்பட்டு இயேசுவை சந்திக்கிறார்கள். அப்போது ஒரு ரட்சிப்பை நமக்கு இயேசு கொடுக்க போகிறார். උන්වහන්සේගේ දෙවෙනීමේදී පිය වූ දෙවියන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ මැදිහත්කාරකම් කරමින් සිටිනා වූ යේසුස් වහන්සේ අපේ ගැලවීමේ පූර්ණභාවය උසා අහසට පැමිණෙනවා. එතකොට මරණා වූ අප උත්ථාන කරනු ලැබෙනවා. ඒ වගේම උන්වහන්සේ තුල අපි අන්වැසක් කරනු ලැබෙනවා උන්වහන්සේගේ රාජ්‍ය තුලට පිවිසෙන පිණිස. அப்ப முதலாவது வருகையும் இயேசு ரட்சிப்புக்காக வந்தாரா? එතකොට ප්‍රථම වතාවට යේසුස් වහන්සේ ගැලවීම උසාද පැමිණෙන්නේ? இரண்டாவது வருகையிலும் இயேசு ரட்சிப்பை கொடுக்கத்தான் வருகிறாரா? දෙවෙනි වතාවේදී යේසුස් වහන්සේ ගැලවීම ලබා දෙන්න දෙන්නේ. அது என்ன ரட்சிப்பு? ඒ කුමන ගැලවීමක්ද? நமக்கு உயிர் செத்தவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுந்த சரீரம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மறுரூபப்பட்ட சரீரம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 படிக்க வேண்டாம். அதன்படி இந்த காரியங்களுக்காக இயேசு வருகிறார். இதுதான் இயேசுவின் இரண்டாவது வருகையிலே கொடுக்கப்பட போகிறதான ரட்சிப்பு. යේසුස් වහන්සේ මලව් අයට උත්ථානයේ ශරීරයකුත් ජීවිතුන් අතර ඉන්නා අයට අන්වැසක් ශරීරයකුත් ලබා දෙන්නා වූ පිණිස තෙසලෝනික 4:18 කියන පරිදි උන්වහන්සේ මේ පොළොවට සමවෙන්න අහසේ උන්වහන්සේ දෙවෙනීමේදී පැමිණෙනවා. இதை நாங்கள் கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு என்று போதிப்பது உண்டு. මේක අපි අතීත කාල ගැලවීම, වර්තමාන ගැලවීම සහ අනාගත කාල ගැලවීම කියලා අපි උගන්වනවා. எபேசியர் 2:8 படி கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. கடந்த கால ரட்சிப்பு. එපිස 2:8ට අනුව මේ ගැලවීම ඔබ කරන කොටගෙන නැති වුණ දෙයක් නොව උන්වහන්සේ කරන කොටගෙන නැති වුණක් මේ අතීත කාල ගැලවීම. ரட்சிக்கப்பட்டீர்கள் பாஸ்ட் டென்ஸ், கடந்த கால ரட்சிப்பு. ගලවනු சபையை சேர்ந்த மக்கள் இந்த ரட்சிப்புக்குள்ளாக கடந்து போயிருந்திருக்கிறார்கள். கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்கள், நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எபேசிய சபையில பவுல் எழுதுகிறார். එම පදයේ එපිස 2:8දී අතීත කාල ක්‍රියාවකින් සඳහන් කරලා තිබෙනවා. උන්වහන්සේ ගලවනු ලැබුවා, උන් ධර්මිෂ්ඨ කරනු ලැබුවා, අදහනු ලැබුවා, ඒ වගේ දේවල් සඳහන් කර තිබෙනවා. ஆனா 1 கொரிந்தியர் 1:18 நான் வாசித்துதான் ஆக வேண்டும். வாசியுங்கள். 1 කොරින්ති 1:18 අපි කියවලා බලමු. இங்கே ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற present perfect tense, நிகழ்கால வார்த்தையாக இங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. එතකොට ගලවනු ලබමින් සිටිනවා කියන වර්තමාන කාල ක්‍රියාපදයේ භාවිත வாசிக்க කරලා கேட்போம். තිබෙනවා. අපි කියවන්ට අසමු. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ present tense. ගලවනු ලබන්නා වූ අපට වර්තමාන කාල இதை ක්‍රියාපදය. எழுதுனது பவுல். මේක ලිව්වේ පවුලුතුමා.
பல நாடுகளில் ஊழியம் செய்து ஜெயிலில் இருக்கும்போது இதை எழுதுகிறார். බොහෝ දේශනවල නුවරවල් වල සේවය කර தன்னுடைய கடைசி காலத்தில் எழுதுகிறார். අවසාන ඔහුගේ අවසාන කාලේදී ඌ அப்ப ලියනවා. அவர் தன்னையும் சேர்த்து சொல்றாரு, ඔහු තමාවත් යටහත් කර කියනවා ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கோ. ගලවනු ලබමින් සිටින අපට. அப்ப ஊழியங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு பவுல் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். එතකොට මේ සේවාවන් සියල්ල කර නිම කරන් පසුවත් පෞල්තුමා ගලවනු ලබමින් இதுதான் සිටිනවා. நிகழ்கால ரட்சிப்பு. මේ තමයි වර්තමාන කාල ஒவ்வொரு ගැලවීම. நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் දිනපත අපගේ ආත්මීය ප්‍රාණයේ ශරීරය ஞானஸ்தானத்திலிருந்து மரணம் வரைக்கும் බෞතිස්මයේ සිට මරණය දක්වා அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து மீறிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். අපේ අපරාධ අයුතුකම් පාපයේ සිට ගලවනු ලබමින්ම තිබෙන්නට ඕනේ. பூரண பரிசுத்தம், பூரண அன்பு, பூரண விசுவாசம், பூரண நம்பிக்கை, இப்படி ஒவ்வொரு பூரணங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். පූර්ණ ශුද්ධකම, පූර්ණ ඇදහිල්ල, පූර්ණ බලාපොරොත්තුව කියන බොහෝ දේවල් තුලට අපි ගමන් කරමින් ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். ආත්මික ජීවිතයේ වර්ධනය වන්නට ඕනේ. ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். ආත්මික ඵල දරන්නට ඕනේ. இதெல்லாம் வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிறார். මේ සියල්ලම බයිබලීය පදයන් වචනේ අපට උගන්වනවා. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். සත්‍යතාවය දැනගන්නේ සත්‍යතාවය නුඹලා නිදහස් කරන්න இந்த ඕය. சத்தியங்களை ஆராய்வது நல்லது, தியானிப்பது நல்லது, பகுத்தறிவது நல்லது, அறிந்து பின்பற்றுவது நல்லது. මේ සත්‍යන ඔබ ගවේෂණය කිරීම, මෙනෙහි කිරීම, විවරණය කිරීම සහ එය දැනගෙන ඔබට අදාළ කර ගැනීම ඉතාමත් යහපත. இயேசுடைய இரண்டாவது வருகைக்கு பின்னதா යේසුස් වහන්සේගේ දෙවෙනි ඊමෙන් පසුව கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මිය ගියා අය නැවත නැගිටලා ලැබුවා கிறிஸ்துவுக்குள் පසුව உயிரோடு வாழ்கிறவர்கள் மறுரூபப்பட்ட பிறகு ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවිතුන් අතර සිටිනා අය අන්වෙසක් වුණායින් පසුව இந்த உலகத்திலே 3.5 வருடம் உபத்திரகாலம் உண்டாயிரம். මේ ලෝකේ වසර 3 මාරක පීඩා කාලයක් ඇති அடுத்த වෙනවා. 3.5 வருடம் மகாபத்திரகாலம் உண்டாயிரம். ඊළඟ අවුරුදු 3 මාරේ මහා උපද්‍ර පීඩා කාලයක් ඇති වෙනවා. இந்த 7 வருடங்களிலே சாத்தான் லிட்சரலா சரீர பிரகாம வந்து பூமியை ஆட்சி செய்கிறார். මේ වසර 7ක කාලය තුල වචනාර්ථයෙන්ම යක්ෂයා ශරීරාකාරයෙන් පැමිණ මේ පොළොව පාලනය කරනවා. பிதாவுக்கு எதிராக வேலை செய்கிற வலுசர்ப்பமும், கிறிஸ்துவுக்கு எதிராக வேலை செய்கிற அந்தி கிறிஸ்துவும், ஆவியானவருக்கு எதிராக வேலை செய்கிற கள்ளத்தீர்க்கதரிசியும் லிட்சரலாக சரீரத்தில் வந்து இந்த பூமியிலே ஆட்சி செய்கிறார். පිය වූ දෙවියන් වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කරන වූ පරණ සර්පයාත් ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට විරුද්ධව යක්ෂ කරන විරුද්ධ වූ ක්‍රිස්තුසුත් ආත්මයන්න් වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කරන බොරු දිවසිවරුත් පැමිණ මේ පොළොවේ පාලනය කරනවා. அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாதான் இயேசுவின் இரண்டாவது வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். එයින් අපි ගලවනු ලැබෙන්නව පිණිස තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි ඊමේදී අපි අරගනු ලැබෙන්නට ඕනේ. இந்த 7 வருடம் உபத்திரகால மகாத்திரகாலத்துக்கு பின்னதாக මේ වසර 7ක පීඩා කාලේ මහා පීඩා කාලයට පසුව ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கிறது. බැටළු පැටවාණන්ගේ සරණ මංගල්‍ය மணவாளனாகிய இயேசு මනමාලය වන යේසුස් වහන්සේ மணவாட்டியாகிய சபையை விவாகம் பண்ணுகிறார். මනමාලිය වෙන සභාව විවාහ කරගන්නවා. அங்க மணவாட்டியின் தோழிகள் இருக்கிறார்கள், මේ මනමාලියගේ மணவாளனுடைய தோழர்கள் இருக்கிறார்கள். මනමාලයගේ යහළුවන් සිටිනවා. வெளிப்படுத்தல் 19:7-8 படி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கிறது. එළිදරව් 19:7-8 අනුව බැටළු පැටවාණන්ගේ සරණ මංගල්‍ය அதற்கு පැවැත්වෙනවා. பிறகு ඊට පසුව இளவரசராய் இருக்கிற இயேசு இப்போது ජුව රජුව සිටින යේසුස් වහන්සේ ராஜாதி ராஜாவாக பட்டம் சூட்டப்படுகிறார். රජුන්ගේ රජු ලෙස රාජාභිෂේක කරනු ලැබෙනවා. அப்ப ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து එතකොට රජුන්ගේ රජුන් වහන්සේ යේසුස් වහන්සේ அவருடைய மக்களாகிய நாம் උන්වහන්සේගේ ජනතාව වන අප மூன்றாவது அவருடைய சேனையும் சேர்ந்து තුන්වෙනි උන්වහන්සේගේ සේනාවද ඇතුළුව மூன்றாவது வருகையிலே எருசலேமுக்கு வெளியில ஒளிவு மலையிலே இறங்குகிறார். තුන්වෙනි ඊමේදී යෙරුසලම පිටත ඔලිව කන්ද මත පතිත වෙනවා. சகரியா 14 படி ஒலிவ மலை பிளக்கிறது. සෙකරියස් 14ට අනුව ඔලිව කන්ද දෙබෑ වෙනවා. இயேசு கிறிஸ்துவும் நாமும் அந்த அர்மகதோன் என்ற இடத்திற்கு கடந்து செல்லுகிறோம். යේසුස් වහන්සේත් අපත් එම ස්ථානයට පතිත වෙනවා, ස්ථාපිත වෙනවා. அங்கு மூன்றாவது உலக மகாயுத்தம், தேர்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிக்கிறது. ඒ ආකාරයෙන් තුන්වෙනි ලෝක යුද්ධය ආරම්භ වෙනවා. அந்த யுத்தத்திலே இயேசு ஜெயிக்கிறார். ඒ යුද්ධයේදී යේසුස් වහන්සේ ජය ගන්නවා. அவரோடு கூட நாமும் ஜெயிக்கிறோம். උන්වහන්සේ සමග අපත් ජය ගන්නවා. இது வெளிப்படுத்தல் 19 இருக்கிறது. මේක එළිදරව් 19 තිබෙනවා. பின்பு மறுபடியுமாக இயேசுவோடு கூட எருசலேமுக்கு வருகிறோம். නැවත යේසුස් වහන්සේ සමග අපි යෙරුසලමට පැමිණෙනවා. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தின்படி 1000 வருடம் அரசாட்சி பண்ணுகிறோம். එළිදරව් 20ට අනුව වසර 1000ක් අපි ආණ්ඩු කරනවා. ஆகவே இயேசுவின் மூன்றாவது வருகையும் ඒ නිසා යේසුස් වහන්සේගේ තුන්වෙනි ඊමත් எதிரிகள், சத்துருக்கள், பிசாசுக்கு எதிராக நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதுதான்
மூன்றாவது வருகை. එදිරිකාරයන් සතුරන් යක්ෂයාට විරුද්ධව අපට ගැලවීමක් ලබා දීම තමයි තුන්වෙනි ඊම. 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு වසර 10 ආණ්ඩු කාලය ඉවරුණායින් வலு පසුව சர்ப்பம் கட்டவிழ்க்கப்படும் பொழுது පරණ සර්පයන් නැවත බැඳීමෙන් ඉවත් කරනු ලැබෙන විට அவன் பூமியில கோகுமாக எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். ඔව් පොළවේ ලොකු සේනාවක් අරගෙන එනවා. 4வது உலக மகாயுத்தம் நடக்காது. හතරවෙනි ලෝක යුද්ධයක් සිද්ධ වන්නේ නැහැ. அதனுடைய முடிவிலே ඒ අවසානයේ வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாம் சுட்டெரிக்கப்படும். ආසේ සිට ගින්නක් පතිත වෙලා සියල්ලම විනාශ කර பின்பு வெள்ளை சிங்காசன கணக்கெடுப்பு நடக்கிறது. ඒ සිංහාසන ඊට පස්සේ ගණන් ஜீவ புத்தகம் திறக்கப்படுகிறது. ජීවන පුස්තකයේ විවර වෙනවා. ஞாபக புத்தகம் திறக்கப்படுகிறது. මතකයේ පොත ඇරෙනු ලැබෙනවා. The book of memory and remembrance. ஞாபக புத்தகம் திறக்கப்படுகிறது. මතකයේ අනුස්මරණයේ පොත විවර කරනු ලැබෙනවා. ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகம் என்று திறக்கப்படுகிறது. බැටළු පැටවන්නන් ජීවනයේ පොත විවෘත කරනවා. ஞானஸ்தானத்திற்கு பின்னதாக நம்முடைய ஆத்துமாவை குறித்த கணக்கு வழக்குகள் எல்லாம் බෞතිස්මයෙන් පසු අප ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு வருகின்றன. බෞතිස්මයෙන් පසු අපගේ ප්‍රාණයේ සීලම ගණන් දීම් ජීවන පොතේ ලියනු நம்முடைய ලැබෙනවා. ஆவியை குறித்த கணக்கெல்லாம் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டு வருகின்றன. අපගේ ආත්මය ගැන ගණන් දීම් සියල්ලම අනුස්මරණ මතක පොතේ ලියනු ලැබෙනවා. நம்முடைய சரீரத்தை குறித்த கணக்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு வருகிறது. අපේ ශරීරය පිළිබඳ සියලුම ගණන් දීම් බැටළු පැටවන්නන්ගේ ජීවන පොතේ ලියනු ලැබෙනවා. வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படுகிறது. සුදු සිංහාසනය තිබෙනවා. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்கள். පියාණන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේ සුදාත්මයන් மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் நிற்கிறார்கள். මිය ගියා වූ කුඩා දයපටන් මහල්ලන් புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. පොත් විවර කරනු ලැබෙනවා. பின்பு ஜீவ புத்தகம் என்ற வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. ඊපසු ජීවන පොත කියලා තවත් පොතක් විවර වෙනවා. அங்க கணக்கெடுப்பு நடக்கிறது. එතන ගණන් දීම සිද්ධ වෙනවා. அந்த கணக்கெடுப்பின் படிவில ඒ ගණන් දීම අවසානයේ ஜீவக்கிரீடம் வேணுமா, ජීවනයේ ඔටුන්න ඕනේද, நீதியின் கிரீடம் வேணுமா, ධර්මිෂ්ඨකම மகிமையின் கிரீடம் வேணுமா, මහිමේ ඔටුන්න ඕනේද, ஜீவ விருட்ச கனி வேணுமா, ජීවන වෘක්ෂයේ ඵල ඕනේද, ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் வேணுமா, ජීවන වෘක්ෂයේ ආධිපත්‍ය ඕනේද, வெண்மையான குறிகள் வேணுமா, සුදු වස්ත්‍රයන් ඕනේද, மன்னா வேணுமா, මන්නා ඕනේද, கிரீடங்கள் வேணுமா, ක්‍රීඩා සමාවෙන ඔටුන්න சிங்காசனம் ඕනේද, வேணுமா, සිංහාසනය ඕනේද, வெண்வஸ்திரம் வேணுமா. සුදු වස්ත්‍රයන් ඕනේද. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 21 நித்திய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. එළිදරව්ව දෙක සහ තුන පරිච්ඡේදයන් වල සදාකාලික ආශිර්වාදයන් 21ක් සඳහන් වී තිබෙනවා. இவையெல்லாம் நமக்காகவே வைக்கப்பட்டது. මේ සියල්ලම අප උදෙසා තබා තිබෙනවා. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் කී வேணும்? දෙනෙක්ට මේ ආශිර්වාදයන් අවශ්‍යද? பலத்த அல்லேலியா சொல்லுவோமா? හalleluya කියමු. கரங்களை உயர்த்தி இன்னும் பலத்த அல்லேலியா. නායක ඔසමින් හalleluya. கரங்களை உயர்த்தி இன்னும் பலத்த அல்லேலியா. නායක ඔසමින් හalleluya. இயேசு வருகிறார். යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. நானும் நீங்களும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை வசனங்களை கொண்டு ஆயத்தப்படுத்த கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். ඔබත් මමත් අපගේ ආත්මීය ප්‍රාණයේ ශරීර උන්වහන්සේගේ වචනින් සූදානම් කරගන්න උන්වහන්සේ අපට කරුණාව අනුග්‍රහය දක්වනසේක්වා. தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றி. දෙවියන් වහන්සේ දුන්න මේ යහපත් අවස්ථාව නිසා ස්තුතියි. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ස්වාමින් වහන්සේ කැමතිසේක් නම් නැවත පැමිණෙන්න මා කැමති වෙනවා. எத்தனை பேர் நான் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? கையை உயர்த்துங்க பாப்போம். ஓ, கவனமா கேட்குறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. ஜாஃப்னா இல்லை, ஜாஃப்னா அந்த இடம் அதான் அந்த இடம் ஜாஃப்னா இல்லை, ஜாஃப்னா பட்டணத்தில் கடந்த 3 நாட்கள் இருந்து பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் நிறைய கூட்டங்களை ஆரம்பித்து அங்கு கர்த்தருக்கு சித்தமானால் இனி ரெகுலராக வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வார்த்தையாக வசனமாக அதிகாரமாக ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ண சொல்லிக் கொடுக்க வருகின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் දෙවියන් වහන්සේ කැමතිසේක් නම් යාපනයට පැමිණ මම එළිදරව්ව පොත වචනයක් පාසා සෑම දෙයක්ම විවරණය කර උගන්වන්නව පිණිස පැමිණෙන සිටිනවා. வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் அது மாத்திரமல்ல. එළිදරව්ව පොත කියන්නේ පමණක් නොව வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள ஆதியாகமம் எப்படி வந்திருக்கிறது, එළිදරව්ව පොත තුලට උත්පත්ති පොත யாத்ராகமம் எப்படி வந்திருக்கிறது, නික්මයාම කොහොමද லேவியராகமம் எப்படி வந்திருக்கிறது, ලෙවි විවස්ථාව කොහොමද என்னாகமம் எப்படி வந்திருக்கிறது, ගණන් කතාව කොහොමද உபாகமம் எப்படி வந்திருக்கிறது, නිත්‍ය නීති සංග්‍රහය சங்கீத நீதிமொழிகள் எப்படி வந்திருக்கிறது, ගීතාවලිය හිතෝපදේශ ஏசாயா எரேமியா எப்படி வந்திருக்கிறது, ඒසායා එරේමියා කොහොමද சகரியா තියෙන්නේ? மல்கியா எப்படி வந்திருக்கிறது, සෙකරියස් மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எப்படி வந்திருக்கிறது, මතෙව් මාර්ක් ලූක් அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எப்படி வந்திருக்கிறது, අපොස්තලන්ගේ ක්‍රියාපද ரோம நிருபம் எப்படி வந்திருக்கிறது, கொரிந்திய நிருபம் எப்படி රෝම வந்திருக்கிறது. කොරින්ති ලිපි කොහොමද ඇවිත් තියෙන්නේ? இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை மையமாக வைத்து 3 வருட வேத ஆராய்ச்சி அல்ல 65 புத்தகங்களையும் போதிக்க ஒரு அருமையான
ஒரு டிகிரி, மாஸ்டர் டிகிரி, PhD கோர்ஸை அறிமுகப்படுத்துகிறோம். එළිදරව් පොත කේන්ද්‍ර කරගෙන පොත් 60පාම උගන්වන්නව පිණිස මාස්ටර්ස් ඩිග්‍රී එකක් සඳහා අපි සූදානම් වෙමින් සිටිනවා. 21வது வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 24 வருடங்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன். 21 වෙනි වයසේදී ගැලවීම ලැබලා අවුරුදු 24ක් මුස්ලිම් වරුන් මැද්දේ මා සේවය කරමින් පැමිණියා. தேவ கிருபையினால நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් බොහෝ මුස්ලිම් වරුන් ගැලවීම ලබන්න උන්වහන්සේ කරුණාව ලබා දුන්නා. அந்த ஊழியங்கள் இன்றைக்கும் நடைபெறுகிறது. ඒ සේවාවන් අදටත් සිදු වෙනවා. 27 நாடுகள்ல அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது. දේශයන් 27කේ සේවාවන් පැවැත්වෙනවා. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் சொந்த சபைகள் இருக்கிறது, சொந்த பைபிள் காலேஜ்கள் இருக்கிறது, அதெல்லாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ඉන්දියාවේ සෑම ප්‍රාන්තයකම අපටම අයිති බයිබල් කොලෙජ් තිබෙනවා, සභාවන් තිබෙනවා. ඒ සියලුම මෙහෙත් අපි පවත්වන්නට යනවා. அடுத்தபடியாக ඊළඟට அடுத்த 24 வருடங்கள்ல ඊළඟ අවුරුදු 24 இந்த சத்தியம் பல்கலைக்கழகம் எம்எத் யூனிவர்சிட்டி ஒன்றை ஆரம்பித்து, අපි විශ්වවිද්‍යාලයක් ආරම්භ කර சத்தியம் என்றால் தமிழ், ட்ரூத் என்றால் ஆங்கிலம், எம்எத் என்றால் எபிரேய வார்த்தை, சத்தியம் பல்கலைக்கழகம், சர்வதேச சத்தியம் பல்கலைக்கழகத்தை இந்த 24 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறோம். ජාත්‍යන්තර සත්‍ය විශ්වවිද්‍යාල අපි වසර 24ක් මුළුල්ලේ පවත්වමින් පැමිණෙනවා. அமெரிக்காவை, UK, ஈரோப் எல்லா நாடுகளில் இருக்கிற பைபிள் காலேஜுகள் இதற்கு கீழாக வேலை செய்கின்றன. ඇමරිකාව, එංගලන්තය වගේ බොහෝ රටවල තිබෙන බයිබලීය කොලෙජ් මේ යටතේ වැඩ කරමින් සිටිනවා. டாக்டர்களுக்கென்று கோர்ஸ் வைத்திருக்கிறோம், லாயர்களுக்கென்று கோர்ஸ் வைத்திருக்கிறோம், இன்ஜினியர்களுக்கென்று படிப்பு பைபிள் என்று வைத்திருக்கிறோம், பிஸ்னஸ் பீப்புளுக்கென்று வைத்திருக்கிறோம். இவ்விதமாக 24 டிபார்ட்மெண்ட்டுகளை ஃபார்ம் பண்ணி வெவ்வேறு விதமான ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம். වෛද්‍යවරුන්, නීතිවේදීන් වගේ බොහෝ වෘත්තීන් වලට අපි දෙපාර්තමේන්තු 24ක් විවෘත කර බොහෝ සත්‍යතාවයන් අපි ඔවුන්ගේ වෘත්තියට අනුකූලව උගන්වමින් පැමිණෙනවා. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. සත්‍යතාවය දැනගන්න සත්‍යතාවය නුඹලා නිදහස් කරන්න හොය. சத்தியத்தை வாங்கு, விற்காதே. நீதிமொழிகள் 23:23. සත්‍යතාවය ලබා ගන්න විකුණන්න එපා. ගීත හිතෝපදේශ 23:23. எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிவதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4. සියලු දෙනාම ගැලවීම ලැබීමත් උන්වහන්සේගේ සත්‍යතාවය දැනගැනීම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. சத்தியம் என்பது என்ன? සත්‍යතාවය යනු කුමක්ද? இது ஒரு சபையினுடைய உபதேசம் அல்ல, ඒක සභාවේ අනුශාසනාවක් පමණක් නොබ. இல்ல ஒருத்தருடைய டாக்டரின் அல்ல. තව කෙනෙක්ගේ දේව ධර්ම මූල ධර්මයන් පමණක් නොබ. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. සත්‍යතාවය යනු දෙවියන් වහන්සේගේ වචනයයි. தேவனுடைய வார்த்தை என்பது சத்தியம். දෙවියන් වහන්සේගේ වචනය යනු සත්‍යතාවයයි. சத்தியம் என்பது தெய்வம். සත්‍යතාවය යනු දෙවියන් වහන්සේය. பிதாவாகிய தேவனை ஏசாயா 65 சொல்லுகிறது சத்திய தேவன். යෙසායා 65 පවසන පිය වූ දෙවියන් වහන්සේ සත්‍යතාවයේ දෙවියන් වහන්සේ කියලා. 1 யோவான் 5:18-19 சத்திய குமாரன் என்று இருக்கிறார். 1 යොහන් 5:18-19 වලදී සත්‍යතාවයේ පුත්‍රයාණන් யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் என்று இருக்கிறார். යොහන් 14:13 සත්‍යතාවයේ ආත්මයන් වහන්සේ කියලා சோ තිබෙනවා. தெய்வம் தான் சத்தியா, දෙවියන් වහන්සේ තමයි සත්‍යතාවය. சத்தியம் தான் தெய்வம், සත්‍යතාවය තමයි දෙවියන් වහන්සේ. தெய்வம் தான் வார்த்தை, දෙවියන් වහන්සේ තමයි වචනය. வார்த்தை தான் தெய்வம். වචනය තමයි දෙවියන් වහන්සේ. இந்த வார்த்தையை මේ වචනය உங்களுடைய ஆவியில ஆராய்ச்சி பண்ணுங்கள். ඔබගේ ආත්මය ඔබ ගවේෂණය කරන්න. உங்களுடைய ஆவி அனலாக மாறும். ඔබගේ ආත්මය ඇවිලෙන්න පටන් ගනීවි. உங்களுடைய ஆத்துமாவிலே தியானம் பண்ணுங்கள். ඔබගේ ආත්මයෙන් ඔබ මෙනෙහි කරන්න. உங்களுடைய ஆத்துமாவில எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். ඔබගේ ආත්මයෙන් නිතරම ගින්නක් ඇවිලෙමින් තිබේ. உங்களுடைய தலையில மூளையில பகுத்தறியுங்கள். ඔබගේ හිසෙන් මොළයෙන් ඔබ විවරණය කරන්න. உங்களுக்கு விவேகம் உண்டாகும். ඔබට දැනගැන්ම ඇති වෙනවා. தேவ ஞானம் என்பது இந்த 3 நிறைந்தது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව යනු මේ තුනේම அறிவு, புத்தி, விவேகம். බුද්ධිය, නැන නුවණ, දැනගැන්ම. இந்த 3ம் தேவனுடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. මේ තුනම දෙවියන් වහන්සේගේ වචනේ සංකල්පය සුල තමයි තිබෙන්නේ. வரங்களை கொடுக்கிறது போல இவைகளை பெற்றுக்கொள்ள இயலாது. වරප්‍රසාදයෙන් ලබා ගන්නවා වගේ මේ දේවල් ලබා ගන්නට බෑ. உங்களுடைய ஆவியில தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணுங்க, அறிவு கிடைக்கும், தேவ அறிவு கிடைக்கும். ඔබගේ ආත්මයෙන් දෙවියන් වහන්සේගේ වචනේ ගවේෂණය කරන දේව ஆராய்ச்சி பண்ணத இருதயத்துல ஆத்மால தியானம் பண்ணுங்க, புத்தி உண்டாகும். ගවේෂණය කරපු දේ ප්‍රාණයෙන් ඔබ මෙනෙහි කරන ඔබට බුද්ධිය ඇති වේවි. இவைகளை முதுகெலும்பு வழியா, ரத்தம் வழியா தலைக்கு கொண்டு போய் மூளையில வையுங்க, விவேகம் உண்டாகும். මේ කොඳුනාරටි රුධිරය මගින් ඔබේ මොළයට ගෙනියන්න ඒ තුලින් ඔබට දැනගැන්ම ඇති වේවි. சத்தியத்தை அறிவீர்கள். සත්‍යතාවය දැනගන්න ඕය. சத்தியம் உங்களை விடுதலை. සත්‍යතාවය නුඹලා නිදහස් කරන්න ඕය. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் உங்களை சந்திக்க அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள்
ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். ස්වාමීන් වහන්සේ කැමතිසේක් නම් නැවත ඔබ හමු වන්න පාලකතුමා අපට අවස්ථාවක් ලබා දෙයි කියලා මම විශ්වාස කරනවා. ஒருவேளை பெரிய பாஸ்டர் ஐயா அனுமதியோடு கூட ஐயா பாஸ்டருடைய அனுமதியோடு கூட இங்கே இலங்கை வரும்போதெல்லாம் இந்த வேத ஆராய்ச்சி நடத்தி முழு பைபிளையும் போதித்து பிடிஹெச் வேணுமானா பிடிஹெச் கொடுக்கலாம், பிடி வேணா பிடி கொடுக்கலாம், எம்டி எம்டிஹெச் கொடுக்கலாம். இப்படி எல்லா யூனிவர்சிட்டியுடைய படிப்புகளையும் எங்களுடைய கூட அக்னாலஜ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மிக முக்கியம், சத்தியம் ஜெயிக்கும், சத்தியம் தோற்கவே தோக்காது. දේවගැතිතුමා අවසරය ලබා දෙනවා නම් මා ලංකාවට පැමිණ අවස්ථාවලදී ඔබට ඩිප්ලෝමා උපාධි ශාස්ත්‍රපති උපාධි පාඨමාලාවන් ඔබට ලබා දෙන්න පුළුවන්. නමුත් මා එක දෙයක් ඔබට කියන්න කැමතියි, සත්‍යතාවය ජය ගන්න ඒ පරාජය වන්නේම නැත. நான் எந்த இடத்துக்கு டெய்லி பேசிகிட்டே இருப்பேன், எல்லா இடங்களையும் அவன்கிட்ட பாஸ்டர் கேட்பேன், எவ்வளோ நேரங்க ஐயா நான் பேசணும்னு சொன்னேன். පාස්ටර්ගෙන් අහනවා කොච්චර කතා කරන්න ඕනේද කියලා. பாஸ்டர் சொன்னாங்க 1 hour 15 minutes எடுத்துக்கங்க பாஸ்டர். පාස්ටර් කිව්වා පැයකුත් විනාඩි 15කුත් ගන්න කියලා. ஸ்தோத்திரம். ප්‍රශංසා වේවා. 1 hour 5 நிமிஷம் தான் எடுத்திருக்கிறேன். පැයකුත් විනාඩි 5කුත් තමයි අරන් තියෙන්නේ. ஏன்னா ஆராதனையை முடிக்கணும் 10:30 மணிக்கு, அதில் பாஸ்டர் இடத்துல கொடுக்குறேன். නමස්කාරය 10 මට ඉවර කරන්න ඕනේ. ඒ නිසා මම පාලකතුමාට බාර කරනවා. ஒரே ஒரு நிமிஷம் එකම එක විනාඩියක්. என்னால் எந்திரிச்சு நிற்க முடியாது, கால் உடஞ்சு போச்சு. நீங்க எந்திரிச்சு நிற்கிறீங்களா? මට නැගිටලා හිට ගන්න බෑ. මගේ කකුල කැඩලා තියෙනවා. ඔබට හිට ගන්න පුළුවන් නේද? ப்ளீஸ் எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. අපි හැමෝම නැගිට සිටිමු. முடியாதவர்கள் பரவாயில்ல இருந்து கொள்ளலாம். නොහැකි අය ඔබට අසුන් ගන්න පුළුවන්, ප්‍රශ්නයක් නැහැ. உடைய கண்களை மூடுங்களா. ඔබගේ දෙනෙත් වසා ගන්න. யாரையும் பார்க்க கூடாது. කවුරුත් කවවත් බලන්න එපා. கண்களை மூடுங்க. ඔබේ දෙනෙත් වසා ගන්න. உங்களுடைய கண்களுக்குள்ளாக, மனக்கண்களுக்குள்ளாக தெய்வத்தை பாருங்க. ඔබගේ ආත්මික දෙනෙත් තුලින් දෙවියන් වහන්සේව දකින්න. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான். හදවත නිර්මලව තිබෙන අය වාග්යවන්තයෝය. அவர்கள் தேவனை தரிசிப்பார். ඔවුන් දෙවියන් වහන්සේව බැහැ දකින්නේය. கண்களை மூடுவோம். අපි දෙනෙත් වසා ගනිමු. இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஞாபகத்திற்கு கொண்டு வருவோம். හදවතේ දෙවියන් වහන්සේගේ වචනය අපි ඉදිරියට ගෙනෙනිමු. இயேசுவின் முதலாவது வருகையிலே ரட்சிப்புக்காக வந்தார். යේසුස් වහන්සේගේ පළවෙනි ඊමේදී ගැලවීම උදෙසා පැමිණියා. அதற்காக அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் பலியிடப்பட்டது. යේසුස් වහන්සේගේ ආත්මය ප්‍රාණය ශරීරය පූජා කරනු ලැබුවා. ஜீவ ரத்தம், ஜீவ தண்ணீர், ஜீவ ஆவியை நமக்காக கொடுத்தார். ජීවනදායක රුධිරය, වතුර, ජීවනදායක ආත්මය අප උදෙසා ලබා දුන්නා. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ගැලවීම ලබා තිබෙනවා. இயேசுடைய இரண்டாவது வருகையும் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனம். යේසුස් වහන්සේගේ දෙවෙනි ඊමත් බලාපොරොත්තු වෙන අයට ගැලවීම ලබා දෙන්නා වූ පිණිස උන්වහන්සේ පැමිණෙනවා. அந்த இயேசு தருகிற அந்த ரட்சிப்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? යේසුස් වහන්සේ දෙන්නා වූ ඒ ගැලවීමට අපි நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கிறதா? අපගේ ආත්මය ප්‍රාණය ශරීරය නොකලැල් நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக අපේ இருக்கிறதா? ආත්මය ප්‍රාණය ශරීරය සුද්ධව තිබෙනවා. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தீமையான எண்ணங்கள், தீமையான வார்த்தைகள், தீமையான கிரியைகள் என்று காக்கப்பட்டு வருகிறதா? අපේ ආත්මය ප්‍රාණය ශරීරය නපුරු සිතුවිලින්, ක්‍රියාවලින්, වචන වලින් බැහැරව තිබෙනවාද? இயேசு வருகிறார். යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. அவர் தாமதம் பண்ணார். උන්වහන්සේ ප්‍රමාද වුණොත්, அவர் தாமதம் பண்ணார். උන්වහන්සේ ප්‍රමාද නොකරන அவர் සේක, பொய் சொல்ல மாட்டார். උන්වහන්සේ බොරු නොකරන සේක, வருகிறேன் என்று சொல்லுகிறவர் சீக்கிரமாய் வருவார். පැමිණෙන්නේ කියන දෙවියන් වහන්සේ හැකි ඉක්මනින් පැමිණෙන සේක. நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? මම සූදානම්ද? என் குடும்பம் ஆயத்தமாய் මගේ இருக்கிறதா? පවුල සූදානම්ද? என்னுடைய உற்றார் உறவினர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா? මගේ අසල්වැසි ඥාතිනයන් සූදානම්ද? இயேசு வருகிறார். යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. இயேசு வருகிறார். යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. இயேசு வருகிறார். යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. மாரநாதா, இயேசு வருகிறார். මාරානාතා, යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. உணர்த்தப்பட்டவர்கள் හංගවනු ලැබුව අය உங்களை ஒப்புக் கொடுங்க. ඔබ බාර කරන්න. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை வசனத்துக்குள்ள ஒப்புக் கொடுங்க. මගේ ආත්මය ප්‍රාණය ශරීරය වචනය තුළට කැප කරනවා. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட ஒப்புக் கொடுங்க. මුළුමනින්ම පරිශුද්ධ කරන ලැබෙන්න කැප කරනවා. குற்றமற்றதா இருக்க ஒப்புக் கொடுக்கிறார். නොකලැලව නිර්දෝෂීව තිබෙන්න බාර කරනවා. எல்லா தீமைகளிலிருந்து காக்கப்பட என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறார். සියලු නපුරුකමින් ආරක්ෂා කරනු ලැබෙන්න මගේ என்னுடைய ආත්මය படிப்பினால் இதை செய்ய முடியாது. මගේ අධ්‍යාපනයෙන් என்னுடைய அறிவினால் இதை செய்ய முடியாது. என்னுடைய அனுபவத்தினால் இதை செய்ய முடியாது. என்னுடைய பணத்தினால் இதை செய்ய මගේ முடியாது. මුදල් වලින් මේ කරන්නට බෑ. நம்முடைய கிருபை, கிருபை, கிருபையினால மாத்திரமே இதை செய்ய முடியும். පමණක් මේ කරන්නට පුළුවන්. தெய்வமே, அந்த கிருபையை 24 மணி நேரமும் ස්වාමිනී ஈவன் நாங்கள் தூங்கும் போது கூட පැය 24 உடைய අපි கிருபை නිදාගෙන எங்களை සිටිනවා. பாதுகாத்துக் கொள்வதாக. මහසගේ කරුණාව අපව ආරක්ෂා කරන සේක්වා.
ஜெபிப்போம். අපි ආඥා කරමු. அன்புள்ள பிதாவே, ප්‍රේමණීය පියාණනි, நித்திய நித்தியமான ராஜாவே, සදාකාලික රජතුමනි, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய ஜீவனுள்ள தகப்பனே, ආබ්‍රාම්ගේ තීසාක්ගේ යාකෝබ්ගේ දෙවියන් වන ජීවනදායක දෙවි පියාණනි, ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்துற விசேஷம் 22-21 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற, சொல்லப்பட்டிருக்கிற, உரைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய நாமங்கள், பெயர்கள், பட்டங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். උත්පත්ති 1 සිට 22 21 දක්වා වහන්සේ සඳහන් කර තිබෙන සෑම වචනයක් උසම වහන්සේගේ නාමය අනුසාර ස්තුති කරනවා. எங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை வாழ்க்கையிலும் சபையின் வாழ்க்கையிலும் இந்த 7 பகுதிகளிலே தேவரீர் செய்கின்ற செய்ய போகிற நன்மைகள் வாரங்களுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி சொல்லுகிறோம். අපගේ ආත්මීය ප්‍රාණයේ ශරීර අපගේ රැකියාව අපේ පවුල අපේ සභාවේ සෑම දෙයක්ම වහන්සේ කළා වූ කරන්ට යන්නා වූ සෑම දෙයක් නිසාම වහන්සේට ස්තුති වේවා. உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்காக, உம்முடைய அரண்மனைக்காக, உம்முடைய ஆலயத்திற்காக, உம்முடைய அரசாங்கத்திற்காக, உம்முடைய தேவ தூதர்களுக்காக, உம்முடைய சிங்காசனத்திற்காக, உம்முடைய ஆளுகைக்காக, உம்முடைய அரசாட்சிக்காக, இந்த 7 காரியங்களுக்காக உம்மையே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், கும்பிடுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம். இந்த 7 காரியங்களை உமக்கு நாங்கள் செய்கிறோம். ඔබ වහන්සේගේ දේව රාජ්‍ය, දේව මාලිගාව, සිංහාසනයේ, ස්වර්ග රාජ්‍යයේ සියලු දේව සහ වහන්සේට වර්ණනා කරන අපි අපේ හිස පහත් කර ස්තුති කරනවා, ප්‍රශංසා කරනවා. உமக்காக நாங்கள் வாழ வேண்டும். වහන්සේ උස අපි ජීවත් වන්නට ඕනේ. நீர் எங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறீர், වහන්සේ අපට ප්‍රාණය දී තිබෙනවා. ஜீவனை கொடுத்திருக்கிறீர், ජීවනය දී තිබෙනවා. நல்ல சுகத்தை හොඳ கொடுத்திருக்கிறீர், සුවයක් දී තිබෙනවා. ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். සුවය ලබා දී තිබෙනවා. எவ்வளவு உதவிகளை எங்களுக்கு செய்து வருகிறீர். ඔබ උපකාරයෙන් අපට කරමින් இன்றிலிருந்து நாங்கள் எங்களுக்காக வாழக்கூடாது, අද පටන් අපි අප උදෙසා ජීවත් වන්න නරකයි. உமக்காக வாழ வேண்டும், වහන්සේ උදෙසා ජීවත් உம்முடைய වීම යුතුයි. ராஜ்யத்திற்காக வாழ வேண்டும், වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා ජීවත් වී உம்முடைய යුතුයි. நாம மகிமைக்காக வாழ வேண்டும், වහන්සේගේ නාමයේ මහිමය උදෙසා உம்முடைய ජීවත් වී வார்த்தையை යුතුයි. உயர்த்துகிறதுக்காக வாழ வேண்டும். වහන්සේගේ වචනේ ඔසවන්නව පිණිස ජීවත් වී යුතුයි. அப்படிப்பட்ட வாழ்க்கை செய்ய எங்களுக்கு இரக்கம் ඒ பாராட்டு. බඳු ජීවිතයක් ගත කරන්න අපට අනුග්‍රහය දැක්වුවා. எல்லாருக்கும் கிருபை தாரும், සියලු දෙනාටම අනුග්‍රහය எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும் සියලු දෙනාටම ஆண்டவரே. උපකාර කළ මැනව. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களிடத்துல நிறைவேற, වහන්සේගේ කැමැත්ත පමණක් අපගේ ජීවිතවල ඉෂ්ට වේවා. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களிடத்துல நிறைவேற. වහන්සේ කැමැත්ත පමණක් අපේ ජීවිතවල ඉෂ්ට உம்முடைய වේවා. அனாதி ஆலோசனை, அனாதி திட்டம், அனாதி தீர்மானம் மாத்திரம் எங்களிடத்துல நிறைவேற. වහන්සේගේ අනාදී ස්වාමිනේ සැලැස්ම කැමැත්ත අනුශාසනාව පමණක් අප කෙරේ ඉෂ්ට වේවා. உம்முடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தி எங்களை எடுத்து වහන්සේගේ ඊමට අප සූදානම් කළ මැනව. 1000 அரசாட்சியிலே முகமுகமாய் உம்மை காண எங்களுக்கு உதவி செய்யும். වසර 10ක ආණ්ඩුව වහන්සේ මුහුණින් දකින්න අපට උපකාර කළ මැනව. புதிய எருசலேமிலே உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவர். ස්වාමීන් ස්වර්ග රාජ්‍ය ඔබ සමග සිටින්න. අලුත් යෙරුසලම ඔබ සමග සිටින්න. துதிகன மகிமை எல்லாம் உம்முடைய வார்த்தை. සියලු සුති ප්‍රශංසාවයි වහන්සේගේ වචනයට පමණක් වේවා. சத்திய இயேசுவின் வார்த்தையினால, சத்திய ஆவியானவருடைய வசனத்தினால, சத்திய பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. සත්‍යතාවයේ යේසුස් වහන්සේගේ ආත්මය, සත්‍යතාවයේ ආත්මයන් වහන්සේ කරන කොටගෙන සත්‍යතාවයේ පියාණන් වහන්සේ වෙත යාඥා කරන යහපත් පියාණෙනි. ආමේන්.